वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रपद्ये निषद्यामूढसम्पदां शरणं बहुविधानां षडभवमुनीश्वरं श्रीरङ्गनाथ षडभवनितीन्द्रदृष्टं लक्ष्मेण सम्मदविदित्करुणैकदासं श्रीरङ्गवीरगुणाक्षरभवसिद्धिं वेदान्तदेशीयदीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गकटारिसंयमिराल्लब्धागमां तद्भयं श्रीमद्वीरविभूर्वहास्यपादारविन्दाश्रयम् श्रीमद्वैष्णवं देशीयते सेवेरङ्गपुरीरशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयदीन्द्रकटाक्षलब्धं विशुद्ध विज्ञानगणस्वरूपं विज्ञानविज्ञानप्रदेशं श्रीकृष्णदेशि उदाहरण वृंदराजं वेदांत रत्नमृतकृपातबोधं श्रीरंगेशपदे समर्पित परम शुच्यंत रामानुजसी योगीन्द्र गुरुत्तमेन शुच्यंत विद्यात्मनः शोधं श्रीयुग्महृदयं श्रीवासरामाभ्य श्रीवासविधीन्द्रवेधिमणिं जयोनिं संशये श्रीरंगलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये போட்டு ராசான வித்வான் போட்டு ஏதானும் தர்மசத்தை இந்த பஞ்சாய சங்கரம் 2 மாதம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா. அவர் தையா திடீர்னு விட்டு போயிட்டார். முன்னாலும் தப்பு தப்பான வைஷ்ணவ நாங்கள் சரஸ்வதி பூஜை அப்படின்லாம் கண்ணு கட்டிச்சுன்னு ஐயோ விட்டு விட்டா போயிட்டார். போன மாதம் பஞ்சாங்க சங்கரமும் சங்கல்பம் எழுதுறதுக்குள்ள கஷ்டப்பட்டு संत श्रीरंगवृद्वीह चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः संत श्रीरंगवृद्वीह चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः. शेष पद्धति त्रयोविंशी 23வது 32 பద్ధதிகள்ல 23வது பద్ధதி சேஷ பద్ధதி. சேஷ பద్ధதி அப்படிங்கிற இடத்துல இந்த பద్ధதியில சேஷ சப்தத்துக்கு 3 அர்த்தங்கள் இல்லையா. முதல்ல சேஷங்க சப்தத்துக்கு பகவானுக்கு நாமெல்லாம் சேஷபூதர்கள், சேதனா சேதனங்களான சர்வ பதார்த்தங்களும் நிஜமேன பகவானுக்கு சேஷபூதம். பகவான் இல்லையா நியமேன சர்வசேஷி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த சேஷசேஷி பாவத்தை உள்ள சேஷகாங்கிற அர்த்தம் இல்லையா சேஷத்துக்கு ஒரு அர்த்தம். ரெண்டாவது சேஷ சப்தமானது திருவனந்தாழ்வானுக்கு சேஷன் அப்படின்னு இல்லையா. இது ஆளவந்தார் இல்லையா அவருக்கு சேஷன்னு பேர் அப்படிங்கிறதுனால இல்லையா கரை காண முடியாத அனந்தமான சேஷத்துவத்தை உடையவரான காரணத்தாலே அவருக்கு சேஷன்னு பேர். அதனால சேஷங்க சப்தமாக திருவனந்தாழ்வான குறிக்கிறது ரெண்டாவது அர்த்தம். இன்னும் ஒரு அர்த்தம் ஒரே ஒரு இடத்துல சேஷாங்க சப்தத்துக்கு சாத்தான் பகவான் அர்த்தம். சேஷாத்ரி அல்லது சேஷ தெய்வம் சொல்லக்கூடிய திருவேங்கடமலை மேல எழுந்திருக்கிற பகவானுக்கே இல்லையா சேஷன் அப்படின்னு பேர். ஆக சேஷ சப்தத்துக்கு இல்லையா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இந்த சேஷாங்கிற முதல் 2 அர்த்தமும் பிரதீதமாக இருக்கு. ஒரு இடத்துல சேஷாங்க சப்தத்துக்கு திருவேங்கடமுடையான்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். இந்த 3 அர்த்தங்களை கொண்டது இந்த சேஷ சப்தம். அந்த சேஷ சப்த கடிதமான பద్ధதி இல்லையா இந்த சேஷ பద్ధதி. இந்த சேஷ பద్ధதியில் மொத்தம் 10 ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினா
அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேத சமாதினா அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே. இது பாதுகா சீனிவாசாச்சாரிய வைக்கணுமா? பூமௌ அனந்தேன சேஷசமாதினா நித்தியம் சேஷசமாதினா சிருஷ்டம் த்வாம் அகம் ஆத்மானமிவ சம்பாவயாமி அப்படின்னு ஸ்லோகத்துடைய அன்மை. பாதுகே அப்படின்னு சம்போதனம். சாரியும் பாதுகை அப்படின்னு பாதுகாதேவியை சம்போதனம் பண்ற. அனந்தேன பூமௌ நித்தியம் சேஷமாதினா சிருஷ்டம் துவாம் சிருஷ்டாம் துவாம். இங்க திரும்பியும் அனந்த சப்தம் முதல் ஸ்லோகத்துல அனந்த சப்தத்துக்கு 3 அர்த்தம் இல்லையா? அனந்தம்னு சாட்சாத் பகவானுக்கு பேர். சத்தியம் ஞானம் அனந்தம், தேசகால வஸ்து பரிச்சேத ரஹிதம். அனந்தன் அப்படிங்கிறது பகவானுக்கு இல்லையா? அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ சொல்றது. அனந்தன்கிறது பெருமாளுக்கு அசாதாரணமான ஒரு திருநாமம் இல்லையா? அசாதாரணமான திருநாமம்னு என்ன சொன்னா பகவானுடைய ஸ்வரூப நிரூபகமான திருநாமம். ஏன் அனந்தன் அப்படிங்கிறது. ரெண்டாவது அனந்தந்த சப்தத்துக்கு திருவனந்தாழ்வான் அனந்த சப்த வாச்சியம். அனந்தகளுடைய விசேஷனாதிகள் சொல்றோம். அனந்த சப்தம் திருவனந்தாழ்வான குறிப்பு சப்தம். மூன்றாவது அனந்தந்த சப்தமானது சுவாமி தேசியுடைய திருத்தாப்பரான அனந்த சூரிக்கு அவருக்கும் வாட்டக சப்தம். ஏன் பாதுகே துவாம் அகம் சம்பாவையாமி. பாதுகையே உம்மை நான் மிகவும் கௌரவ புத்தியோடு மிக அத்தியந்த ஆதரத்தோடு உம்மை பாவிக்கிறேன். அகம் துவாம் சம்பாவையாமி. பாதுகே அகம் வேதாந்த தேசிகராகிறனா, உம்முடைய பக்தனாகிற உம்ம ஸ்தோத்திரம் பண்ண பிரபுத்தனாகிறனா இல்லையா? துவாம் உம்மை சம்பாவையாமி அத்தியந்த ஆதரத்துடன் மிகுந்த கௌரவ புத்தியுடன் இப்படி பாவிக்கிறேன். ஆத்மானமித சம்பாவையாமி. திரும்பி ஆத்மாங்கிற சப்தத்துக்கு ஆத்மா அப்படிங்கிறது இந்த சமஷ்டி ஜீவ ஆத்மாவை குறிக்கிற சப்தம். ரெண்டாவது ஆத்மாங்கிறதானது தான் அப்படின்னு செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமன் தசரதாசன். நான் தசரதனுக்கு புத்திரனாகிற மனுஷனாக என்னை எண்ணுகிறேன் என்று பெருமாள் சாதிக்கிறார். ஆத்மானம் ஆத்மானா என்னை. இந்த ஆத்மாங்க சப்தத்துக்கு செல்ஃப் இல்லையா அப்படிங்கிற அர்த்தத்துல ஹிந்தியில் நிறைய பேர் ஆத்ம விஸ்வாஸ் ஆத்மஹத்யா. அந்த ஆத்மாங்கிற சப்தத்துக்கு இல்லையா செல்ஃப்னு அர்த்தம். செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லையா ஆத்ம விஸ்வாசம் சொல்லுங்க. அதனால ஆத்மாராமன். ஆத்மாராமன் ஆத்மா பிளஸ் ராமன் இல்லை. ஆத்மா ஏவ ஆராமஹா இஸ்யதா ஆத்மாராமன். லோகத்துல ஆராமன் சொல்லக்கூடிய இந்த நந்தவனங்கள் இதெல்லாம் எவ்வளவு பார்க் இதெல்லாம் எவ்வளவு இல்லையா மாதிரி சந்தோஷகரமா முக்கியமாக இருக்கோ, இந்த சந்தோஷங்கள்லாம் வெளியில காணாமல் தன்னுடைய ஆத்மாவிலேயே இவ்வளவையும் காண்கிறோம். ஆத்மா ஆராமஹா எச்சது. ஆராமம்னா இல்ல குளிர்ந்ததான சோலை மனசுக்கு உடம்புக்கு சந்தோஷம். ஆராமம் சூழ்ந்த வராங்க அந்த ஆராமம். அதனால ஆத்மா ஆராமஹான்னு ஒருத்தரோட பேர் இல்லை. ஆத்மாராமாச்ச முனையா நிர்கிரந்தா திருக்கிரமே குருவம் பகைதீம் பக்திம் இத்தம் பூத குணோஹரி. பகவான் எப்படிப்பட்ட குணங்களை உடையவன் ஆத்மாராமாச்ச முனையா இல்லையா? வெளியில இல்லையா இதையும் கணிசிக்காமல் தன்னுடைய ஆத்ம மாத்திரத்தை சந்துஷ்டர்களாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் கூட பகவானுடைய கல்யாண குணங்களை கண்டால் இல்லையா கேட்டால் இல்லையா ஆத்மா விட்டு வெளியில வந்து இந்த குணானுபவத்தில் ஈடுபடும்படியாக
அகைதுகின்னு அனன்ய பிரயோஜனமான பக்தியை பண்ணும்படியாக அப்படிப்பட்ட குணங்கள் ஆத்மா ராமாச்ச முனைய நிர்கிரந்தா அபிருக்தமே. நிர்கிரந்தாக இருந்தோம் சம்சார கிரந்தியிலேருந்து விடுபட்டவர்கள் அவர்கள் கூட இல்ல குருவந்து அகைதுக்கின் பக்தி இல்லையா அப்படிப்பட்ட யுத்தம் பூத குணம் அது சொன்னேன். அதனால ஆத்மாராம் இங்க துவாம் அகம் சம்பாவையாமி துவாம் அகம் ஆத்மானமிவ சம்பாவையாமி. முதல்ல ஆத்மா முதல் ரெண்டு பிரயோகத்தில் ஆத்மானம் அப்படிங்கிறதுக்கு நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவ சமஷ்டி ஆத்மாங்கிற சப்தத்தால தனியா பத்த ஜீவனையோ முக்த ஜீவனையோ நித்தியோ குறிக்கக்கூடாது. அவ பத்தாத்மா முக்தாத்மா அப்படின்லாம் சொல்லணும். ஆத்மாங்கிற சப்தமானது ஒன்று பரமாத்மாவுக்கு வாட்டக சப்தம், இரண்டாவது ஆத்மாங்கிற சப்தமானது ஜீவ சமஷ்டி. ஜீவ சமஷ்டின்னா இந்த தேவனுக்கு தெரிய சாவராதி சரீரங்கள்லாம் ஏற்படுவதற்கு முன்னால இருக்கிற பத்தர் முக்தர் நித்தியருக்கு மூவருக்கும் பொதுவான ஸ்வரூபம் இருக்க அந்த ஸ்வரூபத்துக்கு தான் ஆத்மாங்கிற சப்தம். ஆத்மனி திஷ்டன்னு இல்லையா ஆத்மாங்கிறது ஜீவ சமஷ்டி. தேக வித்திரிக்தமான ஆத்மா. அந்த ஆத்மஸ்வரூபமானது பக்தர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் மூன்று பேருக்கும் பொது இல்லையா. அதான் ஆத்மானங்கிற சப்தத்துங்க சர்வ உபாதி வினிர்முக்தமான இந்த ஜீவனை பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிற ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா சகல இல்லையா தேகாதிகள் வினிர்முக்தமான சகல உபாதி வினிர்முக்தமான ஆத்மா. அதனால அகம் சுவாம் ஆத்மானமிவ இல்லையா சம்பாவையாமி. இல்லையா இந்த எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னு கேட்டா அனந்தேன சர்வேஸ்வரனான பகவானாலே அனந்த சப்தவாக்கியனான பகவானாலே இல்லையா சேஷ சமாதினா பூமு இல்லையா நித்தியம் சிருஷ்டம். அது நித்தியம்ங்கிறது ஆத்மானம் நித்தியம் ஆத்மானமையும் வச்சு இல்லையா நித்தியமான ஆத்மாவாகவே நித்தியமான ஜீவாத்ம சமஷ்டியாகவே நான் உன்னை சம்பாதிக்கிறேன். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அனந்தேன பூமு சிருஷ்டா இல்லையா அனந்தேன பூமு சிருஷ்டான்னாக்க மேலும் ஜீவ சமஷ்டின்னு வச்சிருந்தா தான் ஆத்மான்னு சொல்றதுக்கு சில்லிங்க வரும், இல்லைன்னா வராது. அதனால ஆத்மானு ஜீவ சமஷ்டி அந்த ஜீவ சமஷ்டி அனந்தேன பூமு சிருஷ்டா. அனந்தனான பகவானாலே பூமியிலே பூமி அப்படிங்கிற சப்தத்துக்கு ஸ்தானம் சிருஷ்டிக்கெல்லாம் ஆதாரபூதமான ஸ்தான விசேஷம் பூமி. அந்த தோயேன ஜீவான் பூமியான்னு தைத்திரியம் சொல்லி இல்லையா தோயேன தோயம்ன்ற சப்தத்துக்கு பஞ்சபூதங்கள் தோயம் சொல்றது ஜலம் இருக்கும். ஜலம்னு சொன்னாங்க அது உபலட்சணம் இல்லையா பஞ்சபூதங்களுக்கும் வாசகம். அதனால பஞ்சபூதங்களோடு சேர்த்து இந்த ஜீவனை இல்லையா ஜீவன் நித்தியம். ஆனா இந்த ஜீவன் தோயேன விசர்ஜம் பூமி விசர்ஜம் இல்லையா இந்த சிருஷ்டி ஸ்தலத்துல இந்த பூமியில தோயேன பஞ்சபூதங்களுடைய சங்காத்தமாகிற சரீரத்தோட தேவமனுஷத்திய ஸ்தாவராதி சரீரத்தோட அனந்தனான பகவான் யாதொரு ஜீவ சமஷ்டியை சிருஷ்டித்தானோ பகவான் பூமு சிருஷ்டம் பூமியில சிருஷ்டிக்கப்பட்டது இல்லையா. சிருஷ்டாம்னு இருந்தாலும் முதல்ல அதாவது லிங்கத்தை அபிவக்ஷிதமாக பண்ணி ஆத்மானம் அப்படின்னு சிருஷ்டம் பாதுகான்னு சிருஷ்டாம். இப்போ என்ன பண்றது ஸ்லோகத்துல பாதுகா பிரதானமா இருக்கிறதுனால சிருஷ்டாம்னு ஸ்ரீலிங்கத்தை சொல்லிட்டார். ஆனா நம்ம லிங்கத்துல விவக்ஷை இல்லாமல் ஆத்மானம் இந்த ஆத்மா சிருஷ்டம் அனந்தேன பூமு சிருஷ்டம் இது ஸ்ருதி பிரமாணம். தோயேன ஜீவன் வியசர்ஜ பூமியா இல்லையா வியசர்ஜன இல்ல விதவிதமான சிருஷ்டித்தான் பூமு இல்லையா பகவான் இந்த சிருஷ்டித்தானே ஆத்மாக்களை அந்த ஆத்மான மிக
அந்த ஆத்மாவை பெருமாள் எப்படி சித்திச்சான்? சேஷ சமாதினா. சேஷ சமாதினான்னு அர்த்தம் சமாதி அப்படிங்கிற சப்தத்துக்கு திட ஞானம், மிக திருடமான சங்கல்ப ஞானம். பகவான் இந்த ஜீவர்களை எப்படி சித்திச்சான்? சேஷ சமாதினா சிருஷ்டம். சேஷ சமாதினான்னு அர்த்தம் இவைகள் எல்லாம் எனக்கு சேஷபூதமாக இருக்கட்டும் என்கிற திருடமான சங்கல்பத்தோடு சிருஷ்டித்தான். இவைகள்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதற்கு பகவான் சேஷபூதங்களாக அப்படி ஆயிருந்தா சேஷமும் வந்தே ஆகந்துக்கும். இவர்கள் சிருஷ்டிக்கப்படும் போதே பகவானுக்கு சேஷபூதமாகவே சிருஷ்டிக்கப்பட்டது. ஔத்பத்திகம் இல்லையா? உபாதத்தே சத்தாஸ்தி நியமனாத்யைஹி சிதஜிதௌ ஸ்வமுத்திஷ்ய ஸ்ரீமான் இது வததி வாங்க உபனிஷதி. பிரதான பிரதிநிதிகாரத்தில் சேஷசேஷி பாவத்தை நிரூபிக்கும் பொழுது இந்த சேஷசேஷி பாவ ரூப சம்பந்தமானது ஜீவனுக்கு பரமாத்மாவுக்கு உள்ளது நியதமானது, நிருபாதிகமானது, ஆகந்துகம் அல்ல. இது அனாதி என்பதை காட்டுறதுக்கு இந்த பட்டருடைய ஸ்லோகத்தை ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திற்கு சுவாமி தேசியம் உதாரணம் பண்ணி உபாதத்தே அப்படின்னு அர்த்தம் உண்டாக்குகிறார். எவைகளை? சிதச்சிதம் சேதனா சேத்தனங்கள் இல்லையா? எப்ப சிதச்சிதம் இல்லையா அவைகளுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்திகளோடு கூட உபாதத்தே சத்தா ஸ்திதி நியமனாதி. சத்தான ஸ்வரூபம், ஸ்திதி, நியமன பிரவருத்தி, சத்தா ஸ்திதி நியமனாதியை சிதச்சிதௌ ஸ்ரீமான் உபாதத்தே. எப்படி உபாதத்தே? ஸ்வமுத்திஷ்ய தன்ன உத்தேசியம் இல்லையா? உத்தேசமா வச்சதகம் சேஷித்துவம். எதை உத்தேசித்து ஒரு வஸ்து உள்ளதோ அதுதான் சேஷம். உத்தேசித்து உள்ள வஸ்து சேஷம், உத்தேசிக்கப்படுகிற வஸ்து சேஷம். ஸ்வமுத்திஷ்ய ஸ்ரீமான் இது வததி வாக் உபனிஷதி இல்லையா என்று உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் சொல்கின்றன. அதனால பகவான் சேஷ சமாதினா இந்த வஸ்துக்கள் எல்லாம் எனக்கு சேஷபூதமாக கிடவது, இந்த வஸ்துக்கள் எல்லாம் தன்பொருட்டு இல்லாமல் எற்பொருட்டாக கிடவது என்று ஜீவ சமாதினா அனந்தேன பூமௌ சிருஷ்டம் நித்தியம் ஆத்மானமிவ இல்லையா? அந்த ஜீவ சமஷ்டியாக நான் உன்னை சம்பாவையாகி பாவிக்கிறேன். நீங்க சொன்னது சமஷ்டி சமஷ்டி ஆத்மா இவங்கிறது அந்த சமஷ்டி ஜீவனம் இது உரத்தம். சிருஷ்டம் பூமௌ அனந்தேன நித்யம் சேஷ சமாதினா அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே. பூமௌ அனந்தேன சேஷ சமாதினா சிருஷ்டான் த்வாம் சிருஷ்டான் ஆத்மானமிவ அகம் த்வாம் சம்பாவயாமி. அடுத்தது இல்லையா அனந்தேன இல்லையா சேஷ சமாதினா பூமௌ சிருஷ்டான் அகம் சம்பாவயாமி இல்லையா ஆத்மானம். இப்போ திரும்பவும் இந்த ஆத்மாங்க சப்தத்துக்கு திருவனந்தாழ்வான் ஆகிற நித்திய ஜீவன், நித்தியமான ஆத்மா, நித்தியம். அந்த நித்தியம் ஆத்மானமிவ அகம் துவாம் மன்யே அகம் துவாம் சம்பாவையாமி. அனந்தேனு திருவனந்தாழ்வான். அந்த திருவனந்தாழ்வான் சேஷ சமாதினா இல்லையா பகவானுக்கு சேஷபூதனாக வேண்டும் என்கிற திருடமான இல்லையா சங்கல்பத்தால் அதனால பகவானுக்கு தான் சேஷபூதனாக வேணும், பகவானுக்கு சர்வ விதமான கைங்கரியங்களையும் தான் பண்ண வேண்டும் என்கிறதான அந்த சேஷ சமாதியினால் நிவாச கையாசன பாதுகாம் சுகாங்கிற ஸ்லோகத்துல இல்லையா ஸ்பஷ்டமா திருவனந்தாழ்வான் இல்லையா சர்வ விதமான தேக பேதங்களோட பகவானுக்கு சர்வ விதமான கைங்கரியங்களையும் பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட சேஷ சமாதினா இந்த பாதுகையானது சேஷ சமாதினா அனந்தேன சிருஷ்டம்
திருவனந்தாழ்வான் தன்னைத்தானே பாதுகையாக சிருஷ்டித்துக் கொண்டான். ஏன் சேர்ந்தால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நீர்கொள் எழுத்தும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், பூல்கமனையாம், திருமார்த்தரம். அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு, அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு, அந்தந்த அவஸ்தைக்கு தகுந்தவாறு தன்னை சிருஷ்டிச்சான். அதுல அனந்தேன திருவனந்தாழ்வானாலே இல்லையா சிருஷ்டம் சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த மூர்த்தி எது பாதுகையாகிற இந்த பாதுகையாக திருவனந்தாழ்வான் தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொண்டான். எதற்கு? பெருமாளுடைய திருவடிகளுக்கு நித்திய ரட்சணமான கைங்கரியத்தை பண்ணுவது. சேஷ சமாதியினர் அனந்தேன சேஷ சமாதி பூமு இல்லையா? இதே திருப்பார் கடலா இருந்தா படுக்கையா இல்லையா? இதே பெருமாள் செல்கிற போது வந்து குடையா. இப்போ பெருமாள் நின்றார் அப்படின்னா நிற்கிறதுனாக்க பூமு கிருஷ்ணத்தை எப்ப பெருமாள் நிற்கும் பொழுது இல்லையா உடனே திருவடி நிலையாக பார்த்து திருவடிகளை தாங்கிக் கொள்வதற்காக பூமுவும் நின்றால் சப்தமானது இந்த பூமுங்கிற அர்த்தம். பூமு அனந்தேன சேஷமாதினா சிருஷ்டாம் துவாம் அகம் ஆத்மானமிகு வந்தே. அந்த பகவானுக்கு சேஷபூதமாகிற என்னை போல இல்லையா எனக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படி பகவானுக்கு சேஷபூதமோ அப்படி இல்லையா சேஷ சமாதியினாலே திருவனந்தாழ்வானாலே சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய தேகபேதமாகிற உண்மை நான் இல்லையா சேஷபூதனாக என்னை போல இல்லையா. இங்க ஆத்மானந்துக்கு செல்ஃப்னர் ஆத்மானமிவ. அடுத்தபடியா அனந்தேன சேஷசமாதினா பூமு சிருஷ்டம் இல்லையா ஆத்மானமிவ அகம் துவாம் நித்தியம் மணி. நான் உன்னை மாறுபாடு எப்பொழுதும் இப்படியே சம்பாதிக்கிறேன். எப்படி? ஆத்மானமிவ என்னை போல நான் எப்படிப்பட்டவன் இல்லையா? அனந்தேன இல்லையா அனந்த் விஸ்வாமித்ர கோத்திரத்தை சேர்ந்த அனந்த சூரியனாலே அனந்தேன பூமு சிருஷ்டம். இதே அனந்த சூரி இல்லையா அவரு நான் 2 பேரும் அந்த நித்திய பூஜை திருநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்த பொழுதிலும் இங்கே என்னை தன் புத்திரனாக இந்த பூமியில அனந்தேன அனந்த சூரியனா பூமு எப்படி என்ன சேஷ சமாதினா. சேஷ சமாதினான அர்த்தம் இல்லையா திருவனந்தாழ்வான் திருவலையில் எழுந்திருக்கக்கூடிய இல்லையா திருவேங்கடமுடைய அந்த திருவேங்கடமுடையானத்தில் உள்ள அசஞ்சலமான பக்தியினாலே சமாதிங்கிற சப்தத்துக்கு அசஞ்சலமான பக்தி. ஏன்னா அஷ்டாங்க யோகத்தால பெறப்படுகிற பக்தியினுடைய முடிவான நிலை சமாதி. திருவேங்கடமுடையான் பக்கல்ல உள்ள அசஞ்சலமான பக்தியினாலே இந்த பூமியிலே அனந்த சூரியனால சிருஷ்டிக்கப்பட்டவன பிறப்பிக்கப்பட்டவனான என்னை போலே பாதுகே அகம் துவாம் சம்பாவையாமி அகம் துவாம் நித்தியம் சம்பாவையாமி. இந்த 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 பாவத்திலே மாறுபாடு இல்லாதபடிக்கு இதையே நித்தியமான பாவமாக நான் இடத்திலே கொண்டிருக்கிறேன். இதுதான் முதல் ஸ்லோகம். சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினா அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே. 3 நாள் புத்தகம் எதுவும் கிடைக்க மாட்டேங்கிறாரு. பத்மா போகாத் பாதுகே ரங்கபர்த்து பாதஸ்பர்ஷாதே போகமன்யத் பிரபித்சோ சேஷஸ்வைகாம் பூமிகாம் அப்ரவீத்தாம் ஆச்சார்யாணாம் அக்ரணீர் யாமுனேயः. பத்மா போகாத் பாதுகே ரங்கபர்த்து பாதஸ்பர்ஷாத் போகமன்யத் பிரபித்சோ சேஷஸ்வைகாம் சேஷஸ்யைகாம் பூமிகாம் அப்ரவீத்தாம் ஆச்சார்யாணாம் அக்ரணீர் யாமுனேயः. பாதுகே பத்மா போகாது பாதஸ்பர்ஷாது அந்யத் போகம் பிரபித்சோஹோ
இல்லையா சேஷஸ்ய ஏகாம் பூமிகா அப்ரவீத். பாதுகே திரும்பிய சம்போதனம். பத்மா போகாது. பத்மா போகாதுன்னா பத்மான பெரிய பிராட்டியார், பெரிய பிராட்டியார் அலர்மே மங்கையாகிற பெரிய பிராட்டியாருக்கு அசாதாரண போகமாக இருக்கக்கூடிய பாதஸ்பர்ஷம். மலர் மகள் கைவருட மலர் போதிச்சு வந்தனன்னு சொல்லுடைய பெரிய பிராட்டியாருடைய திருக்கைகளால இல்லையா உபச்சாரம் பண்ணப்படுகிறதான திருவடி. அதனால இல்லையா இப்போ முதல்ல அனாதியா என்ன இருக்கு, பெருமாளுடைய திருவடிகளுடைய பெருமாளுடைய பாதஸ்பர்சமானது அதை மெல்ல வருது, அதை பிடிக்கிறது. இப்படி இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணக்கூடியதானே இல்லையா பெரிய பிராட்டியாருக்கு அசாதாரண போகமாக இருந்தது. பத்மா போகாது பாதஸ்பர்சாது. அந்த பத்மா போகமாகிற அந்த பாதஸ்பர்சத்தை காட்டும் இல்லையா அந்நியத் போகம் பிரபிச்சோகம். அந்நியத் போகமே தான் அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் விலட்சணமான, அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஜாகிரதமான இல்லையா அப்படிப்பட்ட போகத்தை பிரபித்சோகோ பிரபித்சா பிரபித்சான பிராப்து மிச்சா பிரபித்சா. பெரிய பிராட்டியாருக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதஸ்பர்சமாகிற போகம் இருக்கு, அதை காட்டிலும் இன்னும் விலட்சணமான, அதை காட்டிலும் ஜாகிரதமான போகத்தை பெற வேண்டும் என்று இல்லையா. ஏன் பிராட்டிக்கு பெருமாளுடைய பாதஸ்பர்சம் எப்போ இல்லையா, பெருமாள் எப்போ இல்லையா திருப்பாதுகைகளை கட்டி சயனிச்சிருக்காரு, அப்போ பாதுகை சுருக்கம் எப்போ. அதனால இல்லையா பிராட்டியை காட்டிலும் இன்னும் அதிகாரஸ்தைகள்ல பகவானுடைய பாதஸ்பர்சமாகிற இல்லையா பத்மா போகத்தை காட்டிலும் விலட்சணமான பாதஸ்பர்சத்தை பெற வேண்டும் என்று அதை பெறுவதற்கு ஆசைப்பட்டேன். பிராப்தி மிச்சா பிரபித்சா இல்லையா, பிரபிச்சையுடைய பிரபித்சு, அதுக்கு ஷஷ்டி பிரபித்சோஹோ. பாதுகே பத்மா போகாது பாதஸ்பர்சாது அந்நியத் போகம் பிரபித்சோஹோ சேஷஸ்ய. அதனால அதை அடையணும்னு என்ன பண்ணாரு, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பாதுகையாக ஆகி பெருமாள் திருவடியை பூர்ணமா ஆசைச்சு இருந்துட்டோம்னாக்க பத்மா போகத்தை காட்டிலும் பெருமாளுடைய பாதஸ்பர்சமானது நமக்கு இன்னும் விலட்சணமாக பிராப்தமாகும் என்று சேஷஸ்ய இல்லையா திருவனந்தாழ்வார் பிரபித்சோஹோ சேஷஸ்ய ஏகாம் பூமிகான். ஏகாம் பூமிகான்னு என்ன, அவர் பிளே பண்ண அநேக ரோல்கள் இது ஒரு ரோல். பூமிகா அப்படின்னு என்னதான் ரோல் निर्वर्तयन् भूमिका दशदा भूमिका निर्वर्तयन् இல்ல ஒரு நாடகம் ரங்காஸ்தானே ரசிக பகிதே ரஞ்சிதாசே ரஞ்சித்தே இல்ல தசாவதாரம் நாடகமா நடக்குது. அது பெருமாள் 10 ரோல். தசதா பூமிகா நிர்வர்த்தயன் ரங்கே தாமணி லப்த நிர்பரத்தை அத்தியட்சிதோ பாவுக்கு. சாஸ்திர வருஷம் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ், லப்த நிர்பரத்தை பகவானுடைய குணானுபவம் விக்கிரக சௌந்தர்யானுபவத்தை எதுலையும் நாட்டம் இல்லாதவர்களால இல்லையா காணப்படுது. நல்ல பூமிகா இல்லையா சேஷஸ்ய ஏகாம் பூமிகா இல்லையா அவர்கள் எடுக்கக்கூடிய அநேக பூமிகளுக்குள்ள ஏன் ஏகாம் பூமிகா இல்லையா ஏகாம் பூமிகா இல்லையா எதை யார் பிரமாணித்து சொன்னார்னா ஆச்சாரியானாம் அக்ரணிஹி யாமுனேய சேஷத்தை ஏகாம் பூமிகாம் அப்ரவி. சொல்லலாம் அப்படிப்பட்ட யூனிக்கான பூமிகா இல்லையா. நிவாச சையாசன பாதுகாம்சக உபதான வருஷாதப வாரணாதிபிஹி சரீர பேதைஹி தவ சேஷதாங்கதைஹி யதோசிதம் சேஷ இதீரிதோ ஜனைஹி. அங்கு சொல்லப்பட்டதான பல பூமிகைகள், நிவாசம் அப்படிங்கிறது ஒரு பூமிகை, ஆசனம் அப்படிங்கிறது ஒரு பூமிகை இல்லையா, அந்த பாதுகா அம்சுகம் உபதானம்
அப்படிப்பட்ட பல பூமிகளுக்குள்ள ஒரு பூமிக்கு அல்லது மற்ற பூமிகளுக்கான விலட்சணமான யூனிக்கான பூமிக்காம் சேஷத்தை ஏகாம் பூமிக்காம் துவாம் இல்லையா ஆச்சாரியானாம் அக்ரணி ஆச்சாரியர்களுக்குள்ள முதன்மையானவராக இருக்கக்கூடிய ஆள வந்தார் இல்லையா அருளை செய்தார். ஏன் ஆள வந்தார் அக்ரினாக முதல்ல நாதமணி தானே. அதாவது ஆச்சாரியானாம் அக்ரணிங்கிறது ஒரு டர்ம். இட் இஸ் அப்ளிகபிள் டு நாதமுனிகள், ஆளவந்தார், பாஷ்யக்காரர் 3 பேரும் ஆச்சாரியானாம் அக்ரணி இல்லையா. எப்படி முதலாழ்வார்கள் 3 பேருக்கு அப்ளிகபிள். இப்ப ஆச்சாரியானாம் அக்ரணின்னு சொல்றது ஸ்தோத்திரகர்த்தம் நாம அக்ரணின்னு சொல்லல. அக்ரணிஹி ஆச்சாரியானாம் அக்ரணிஹி அப்படிங்கிறது முதல் ஆழ்வார் சொன்னா முதல் ஒரு ஆழ்வார் தான் சொல்லக்கூடாது. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் சொல்லக்கூடிய 3 பேரும் எப்படி முதலாழ்வார் சொல்லப்படுறாளோ அது மாதிரி இவர்கள் 3 இவர்கள் 3 ஆச்சாரியர்களும் முதல்வர். நாதோபக்யம் பிரவருத்தம் பகுவிருச்சிதம் விபதிதம் யாமுனேய பிரபந்தைஹி பிராதம் சம்யக் யதீந்திரைஹி இதம் அகிலதம தர்சனம் தர்சனம். ஸ்ரீமத் நாதமுனி, ஸ்ரீமத் யாமுனி, ஸ்ரீமத் ராமானுஜ முனி ரூப இவர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு ரூபம். அதனால அவர் தானே ஃபர்ஸ்ட், இவர் தானே செகண்ட். இவர்கள் 3 ஆச்சாரியர்களுக்குள்ள முதல்வர். சுவாமி தேசம் இதில் எடுக்கிறது ஏதே மக்கியம் கோடு 9 மாதா நாதாதேயன் எடுக்கிறாரு. சாரி எங்கெங்கெல்லாம் நாதமுனிகள் ஆச்சாரியர்கள் அங்கெல்லாம் நாதாத ஆச்சாரியர் அக்ரணி, எங்கெங்கெல்லாம் மாலவந்தார் அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் பாஷிகார் தான் ஆச்சாரிய அக்ரணின்னு சொல்லுவோம் அங்கெல்லாம் பாஷிகார். ஆச்சாரியா அக்ரணின்னு சொல்றது 3 பேருக்கும் ஒரு ரூபமாக பொருந்தக்கூடிய இதான் சம்பிரதாயம், இதான் சொல்றாங்க. அதனால பயந்துட்டு அவர் சோதனை பண்ணவர்கள் முதல்வர் சொல்ல வேண்டிய அவசியம். அதனால ஆச்சாரியான அக்ரணிங்கிறது அசாதாரணமாக 3 பேருக்குமே பொருந்தக்கூடிய. பத்மாபோகாத் பாதுகே ரங்கபத்து பாதஸ்பர்ஷாத் போகமன்யத் பிரபித்சோ சேஷசீக்யாம் பூமிகாம் அப்ரவீர்த்தாம் ஆச்சாரியானாம் அக்ரணீர் யாமுனேயா சேஷத்வமம்ப யதி சம்சயதி பிரகாமம் त्वद्भूमिकां समधिगम्य भुजङ्गराजः त्वामेव भक्तिविनतैः वहतां शिरोभिः काष्ठां गतं तदिह केशवपादरक्षे शेषत्वमम्ब यदि संश्रयति प्रकामं त्वद्भूमिकां समधिगम्य भुजङ्गराजः त्वामेव भक्तिविनतैः वहतां शिरोभिः काष्ठां गतं तदिह केशवपादरक्षे. திரும்ப கேசவ பாதரட்சைங்கிறது சம்போதனம் இல்லையா. கேசவனான எம்பெருமானுடைய கேசவ சப்தத்துக்கு பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் ஈசனாகிற இல்லையா, பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் காரணபூதனாகிற இல்லையா கேசவனுடைய பாதரட்சே இல்லையா. அம்ப கேசவ பாதரட்சை, அம்பேன்னா அம்ப சப்தத்துக்கு தாயே இல்லையா கேசவ பாதரட்சே இல்லையா. சேஷத்துவம் இல்லையா சம்சயதி அதாவது புஜங்கராஜா தொத்பூமிகாம் சமதிகம்ய பிரகாமம் சேஷத்துவம் சம்சயதி சேத் எதி சம்சயதி எதி சேத் இஃப் புஜங்கராஜா புஜங்க சப்தத்துக்கு திருவந்திரையும் புஜங்கம்னா பொதுவுல பாம்பு சர்ப்பம். புஜங்க ராஜகான இல்ல அனந்த சப்தத்தை போல நாகராஜ சப்தமும் அனந்தாய நாகராஜாய நமஹா அப்படின்னா இதெல்லாம் ஆதார சக்தி எல்லாம் எப்படி பண்றோம் பார்க்க வேண்டியது. அனந்தாய நாகராஜ அனந்தம் இல்லையா, அனந்தம் புஜங்கராஜா இல்லையா, புஜங்கம்னா சர்ப்பம்
புஜங்கராஜः நாகராஜः यदि இல்லையா தொர்பூமிகாம் சமதிகம்ய தொர்பூமிகாம்னா உன்னுடைய ரூபத்தை உன்னுடைய ரோல் பாதுகையாகிற உன்னுடைய ரூபத்தை இல்லையா அடைந்து சமதிகம்ய அடைந்து எது பிரகாமம் சேஷத்துவம் பிரகாமமா இருக்கும் மிகவும் பலமுள்ளதான மிகவும் சிரேஷ்டமான மிகவும் பலமுடையதான சேஷத்துவம் எது சம்சயதி அதாவது எல்லாவற்றையும் காட்டும் மிகவும் பலவத்தரமான மிகவும் சிரேஷ்டமான சேஷத்துவத்தை புஜங்கராஜனானவன் உன்னுடைய ரூபத்தை அடைந்து அந்த சேஷத்துவத்தை பஜிக்கிறானாகில் மிக உத்கிருஷ்டமான சேஷத்துவத்தை பஜிக்கிறானாகில் அப்ப என்னத்தம் இல்லையா உன்னுடைய ரூபம் தான் இல்லையா சேஷத்துவத்தினுடைய காட்சை அப்படி இல்லையா சேஷத்துவத்துடைய பராகாஷ்டையாக திருவனந்தாழ்வான் எப்படிப்பட்ட உன்னுடைய ரூபத்தை இல்லையா அடைந்து இல்லையா சேஷத்துவத்தினுடைய உத்கிருஷ்டமான பாவத்தை அடைகிறான் என்றால் அப்படிப்பட்ட உன்னையே தன்னுடைய சிரசில் தரிக்கக்கூடிய பாகவதற்காகவே அவர்கள் திருவந்தாழ்வான இந்த சேஷத்துவத்தில் விஞ்சினர்கள் அவர்கள் சேஷத்துவத்துடைய எல்லை நிலையை அடைந்தவர்களாகிறார். உன்னுடைய ரூபத்தை அடைந்து அம்ப கேசவ பாதரக்ஷே தொத்பூமிகாம் சமதிகம்ய இயதி புஜங்கராஜः இல்ல பிரகாம உத்கிருஷ்டம் சேஷத்துவம் சம்ஸ்ரயதி சேத் புஜங்கராஜனாகிற அனந்த நாகராஜன் உன்னுடைய ரூபத்தை அடைந்து பாதுகையாக ரூபத்தை அடைந்து இல்லையா நம்ம உத்கிருஷ்டமான சேஷத்துவத்தை இல்லையா அடைந்து அனுபவிக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட உன்னையே பாதுகையாக உன்னையே சிரசில் தரிக்கக்கூடியது அதுவும் பக்தி கிணத்தைகி இல்ல சுவாமேவ பகவான் சிரோபிகி தன்னுடைய சிரசிலே பக்தி கிணத்தைகி சிரோபி இல்லையா பக்தி கிணத்தைகினா நம்ம பக்தியினாலே இல்லையா கமிழ்ந்ததான சிரசை உடையவர் பாவையே பக்தி நம்பரா சொல்லுவோம் அவர்கள் பக்தி நம்பரத்துல அப்படிப்பட்ட சிரசோடு கூட உன்னையே தங்களுடைய சிரசில் தரிக்கக்கூடியவர்களான பரம பாகவதர் பாதுகா சேவகர்களான பாகவதர்கள் அவர்கள் சேஷத்துவத்தை அவருடைய சேஷத்துவமாவது சாஷ்டாங்க எந்த நிலையத்தை அடைக்கும் சாஷ்டாங்கதம் ததிக கேசவ பாதரட்சே சேஷத்வமம்ப யதி சம்சயதி பிரகாமம் त्वद्भूमिकां समधिगम्य भुजङ्गराजः त्वामेव भक्तिविनदैः वहतां शिरोभिः काष्ठां गतं तदीयकेशवपादरक्षे मा भूदियं यदि मा भूदियं मयि निषण्णपदस्य नित्यं विश्वम्भरस्य वहनात् व्यतितेति मत्वा दत्ते पराभ्यधिकया मणिपादुके त्वं शेषात्मना वसुमतीं निजयैव मूर्त्या मा भूदियं मयि निषण्णपदस्य नित्यं विश्वम्भरस्य वहनात् व्यतितेति मत्वा मयि निषण्णपदस्य இது திருவனந்தாழ்வானுடையதான திருவுள்ளம் மைங்கிறதானது திருவனந்தாழ்வா எண்ணிலே எப்பொழுது பாதுகையாகிற எண்ணிலே எப்பொழுது நிஷண்ண வைக்கப்பட்ட இல்லையா மயி நிஷண்ண எண்ணிலே வைக்கப்பட்டதான இல்லையா திருவடியை உடையவனான இல்லையா விஸ்வம்பரஸ்ய விஸ்வம்பரஹான விஸ்வம் விப்ரதி அல்லது விஸ்வம் பிரியத இது விஸ்வம்பர அனைத்தையும் தன்னுடைய சொரூபத்தாலையும் சங்கல்பத்தாலையும் அனைத்தையும் விஸ்வங்கிறது பகவத் வத்திரிக்தமான சமசவதான் விஸ்வம் சேதனா சேதனங்களாகிற சராச்சரங்களாகிற பகவத் வத்திரிக்தமான சர்வமும் விஸ்வம் அந்த விஸ்வம் பிபர்த்தி அல்லது விஸ்வம் பிரியத்தை அநேன இது விஸ்வம்பர
விஸ்வம்பரகான்னு சப்தத்துக்கு கர்த்தரியில ஒண்ணு பண்ணலாம், கர்மணியில ஒண்ணு பண்ணலாம். விஸ்வம் பிபர்த்தி விஸ்வம்பரகா இல்லையா, விஸ்வம் பிபர்த்தி அசௌ இது விஸ்வம்பரகா, விஸ்வம் பிரியத்தை அனேன இது விஸ்வம்பரகா. விஸ்வம்பரஸ்ய இந்த ஜெகத்தை எல்லாம் தரிப்பவனாகிற இல்லையா பகவானுடைய இல்லையா இந்த பகனாத் இந்த ஜெகத்து முழுவதையும் இல்லையா இந்த பகவான் வகிக்கிறான் இல்லையா. விஸ்வம் பரம்னு இருக்கும் இல்லையா, பரத்தை பரிப்பதுதான் வகிப்பது. வகதி அப்படின்னாங்க சுமந்து கொண்டிருக்காங்க. ஒரு வஸ்து சௌரியமா வச்சுக்கிறது பேர் வகதி இல்லை. அகம் தனம் மகாமி அப்படின்னாக்க அது தனம் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய தனத்தை கையில் வச்சிருக்கீங்க, கடனா கடமை திருப்பி கொடுக்குறதா வச்சுருக்கிறது இல்லையா, அந்த தனத்தை மகாமின்னு. அகம் தனம் மகாமின்னா இல்லையா, வாங்கிறத திருப்பி கொடுக்குறதுக்கா அவர் வந்தா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறதா தனம் மகாமின்னு. ரியலி நாட் அவர் ஓன். இது இந்த வகதி சப்தத்துக்கு பரீட்சை எழுதும்போது ரொம்ப வகதிங்கிற சப்தத்துக்கு பிரயோகத்துக்கு ரொம்ப சுஷ்டுவா என்ன அடங்குது. விஷ்ணு சாஸ்திரி சொன்ன விஷ்ணு ஸ்வபக்தானா மோக்ஷம் வகதி. விஷ்ணு தன் பக்தர்களுக்காக மோட்சம் வசதின்னு அர்த்தம். மோட்சத்தை அறிவாளுக்கு கொடுத்து தான் ஃப்ரீ ஆகணுங்கிறதுக்காக, கடனை கொடுத்துட்டு ஃப்ரீ ஆகணுங்கிறதுக்காக வகதி மாதிரி இல்லையா. விஷ்ணு பக்தம் தான் உருகிவிட்டார். நீ அத்வைத்திய நீ அத்வைத்திய இல்லையா, நீ எல்லாம் திருவிட்டு என்ன சொன்னீங்க அப்படியே அத்வைத்திய இல்லையே இதுதான் பாஷையாளர் என்ன சொன்ன. அப்புறம் ஆழ்வார் அப்புறம் சொன்னார், இது ஆழ்வார் திருவிழம். வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லே, ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உடன் சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்றே. இந்த பாசுரத்துல இந்த அர்த்தம் இருக்குன்னு வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லே, ஏன் ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உடன், எனக்கு இன்னும் இல்லை. ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உடன். அப்ப என்ன பண்றாங்க, சாய் கொண்ட இம்மையும் சாதி. இந்த இம்மையை பத்தி நான் ஒண்ணுமே கேட்கல இல்லையா, அதையும் ஆனா நான் கேட்காதே இம்மையும் பிரகாசமாப்படுத்தி சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள். இந்த வானவர் நாட்டை நீ கொண்டு கொள்கிற பத சாரஸ்வத்துல இருக்கு. வானவர் நீ கண்டுகொண்டு ஒரே வார்த்தை இல்ல, நீ கண்டு கொள். அதாவது ஒரு வஸ்துவை ஒருத்தருக்காக கஸ்டோடியனா இருந்து வச்சிருந்தவங்க அதை அவன்கிட்ட உரியவன் சமர்ப்பிக்கும் போது காத்து வாங்கி வைப்பான். அப்புறம் அது ஒரே சொன்னாரு, நீ கண்டு கொள் என்று. பொண்ணு அடி அந்த பாசுரத்தை பிடிச்சேன். நான் சம்ஸ்கிருதம் எங்க பிரயோகம் என்ன சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஆழ்வார் சாட்சிக்கிறதுக்கே இருக்கிறத வானவர் நாட்டையும் நீ கண்டு இது வானவர் நாடு எதுக்கும் உழுது இல்ல. இத்தனை உனக்காக நான் உங்களுக்கு கொடுக்குதான் வச்சு பார்த்து வாங்கிக்க. நீ கண்டு கொள்ளு, நீ கண்டு கொள் வீடு தரும் என்று இந்த பூமியை பகவான் இங்க சுமந்து கொண்டிருக்கு. விஸ்வம்பரஸ்ய மகிஷண்ண பதஸ்ய விஸ்வம்பரஸ்ய நித்தியம் வகனாது இல்லையா. செத்த நித்தியம்னா கொஞ்சம் செத்த பார்த்து வரேன், செத்த பிடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியா, பிடிச்சி போட்டு கொடுத்துடலாத நித்தியம் வகை
அந்த நித்தியம் மகனாது இல்லையா வெதிதா இதி மத்வா வெதிதா மாபூத் இதி மத்வா பெருமாளுடையதான திருவடிகளுக்கு இல்லையா எண்ணிலே திருவடியை வைத்துக் கொண்டிருக்க பெருமாள். இப்ப பெருமாள் ரட்சியனா போட்டான், நான் ரட்சகன். ஏன் யார் யார் பெருமாளை ரட்சகனா நினைக்கிறார்களோ அவள்லாம் அந்நிய பிரயோஜனம். யார் பகவான் லட்சிய வஸ்துவாக அவர்கள் அந்நிய பிரயோஜனம். மாமுனிகள் சார் மாமுனிகளுடைய வாக்கியம் பெருமாளை ரட்சகராக எண்ணி இருப்பார்கள், பிரயோஜனாந்தரவர்கள். பெருமாளை லட்சிய வஸ்துவாக எண்ணி இருக்கும். பெரியாழ்வார் அவசியம் தான் சொல்ல தப்பு இல்லை. இந்த வாக்கியத்தை யார் இந்த வாக்கியத்தை கடைபிடிச்சவர் சொல்றேன். இந்த வாக்கியத்தை சொன்னவர் யாருன்னா விசத வாக்கியம் நாங்களும் கொஞ்சம் மாமனிகள் இருக்கோம். விஸ்வம்பரஸ்ய மகனாது வெதிதா மாபூத். வெதிதா மாபூத்னாக இல்ல துன்பப்படுவதாக இல்லையா, இது நித்தியம் வகித்துக் கொண்டு கிடப்பதால் எண்ணிலே வைக்கப்பட்ட திருவடிகளுடைய பகவானுக்கு இல்லையா திருவடிகள் நோபராக ஆகக்கூடாது என்று பத்வா ஏன் என்ற எண்ணத்தோடு இல்லையா இந்த திருவந்தார் என்ன பண்ற இல்லையா இது பூமியை பொழுது பெருமாள் தாங்கிறத தானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றதால இல்லையா தானே இல்லையா பாத்தாள லோகத்தை சேஷனா இல்லையா முதல் ஆதார சக்தியை நமக, அப்புறம் பிரகிருத்தியை நமக, அப்புறம் இல்லையா அனந்தாய நாகராஜாய நமக, அப்புறம் ஓம் பூம் பூமி நமக. முதல்ல பகவானுடைய ஆதார சக்தி. பகவான் விஷ்ணு சக்தி பராப்ரோக்தான் சொன்ன ரீதியில இந்த சகல லோகத்தையும் ஆதார சக்தி நியமன சக்தி எல்லாம் பகவான் சொல்லுது. அந்த ஆதார சக்தி தான் அனைத்து கடைசியில் எல்லாத்துக்கும் தாரம். அந்த ஆதார சக்தியின் மேல எது உட்கார்ந்துருக்கு? பிரகிருதி உட்கார்ந்து இல்லையா. அந்த பிரகிருதி மேல திருவனந்தாழ்வான். திருவனந்தாழ்வானுடைய சிரசுல இந்த பிருத்திவி கணக்கு ரொம்ப ஜலம் கீழே போயிட்டு கணக்கு ரொம்ப கீழே போயிடுதுன்னா கணக்கு ஜலம் இருக்கிறது ஆதிச சிரசுல இருக்குன்னு சொல்லுவோம். ஆதிசேஷன் தலையில இருக்குன்னு பார்த்தாலும் தெரியும். அப்படி திருவனந்தாழ்னா இல்லையா இந்த ஜெகத்தை எல்லாம் தத்தே இல்ல பலாப்பெரிகதையா பணிபாதுகேத்துவம் சேஷாத்மனா வசுமதினா இந்த பூமியை சேஷாத்மனா திருவனந்தாழ்வானுடைய ரூபத்தில் இருந்து கொண்டு இல்லையா நீயே இல்லையா விஜயைவ மூர்த்தியா உன்னுடையதான மூர்த்தி பேதமாகிற திருவனந்தாழ்வானுக்கு திருவனந்தாழ்வானாக இருந்து கொண்டு நீயே இந்த பூமியை தரிக்கிற. ஏன் எதனால? பலாபியதிகதை. பலாபியதிகதையான இந்த திருவனந்தாழ் இந்த பாதுகை யாரு? பாதுகை திருவனந்தாழ்வான். திருவனந்தாழ்வான் யாரு? சங்கர்ஷ்ணன். சங்கர்ஷ்ணன் யாரு? ஞானம் பலம் ரெண்டு பூர்த்தி உடைய பலாபியதிகையா ஞானம் பலம் இவைகள் ரெண்டுல ஞான சகஜமான பலம், இன்னும் அபியதிகமான பலம். ஞானம் இல்லாத பலம் பெரும் பலம். ஞானத்தோடு கூடிய பலம் அபியதிகமான பலாபியதிகையா நிஜைவ மூர்த்தியா சேஷாத்மனா இல்லையா மணிபாதுகே வசுமதியும் தத்சேன தாங்கிக்கிற. இப்ப விஷயம் என்ன? திருவனந்தாழ்வான் இல்லையா நிஜமான ரூபத்தோட இந்த பூமிக்கு அடியில் இருந்து இந்த பூமியை இந்த பிரம்மாண்டம் முழுவதையும் இந்த சுற்று ஸ்லோகங்களையும் அவன் தாங்குறான் இல்லையா. எதனால தாங்குறான் அப்படின்னு கேட்டா இல்லையா அவன் திருவனந்தாழ்வான் பாதுகையாக பெருமாள் திருவடியில சேர்ந்த உடனே ஐயோ நம்மிடத்தில் திருவடியை வைத்திருக்கிற பகவானுக்கு இந்த இல்லையா ஜகத்து முழுவதையும் இல்லையா இடைவீடு தரிப்பதனால இல்லையா அவன் துக்கம் உண்டாகக்கூடாது, அவனுக்கு வருத்தம் உண்டாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக தன்னுடைய இந்த பாதுகையானது தன்னுடைய நிஜமூர்த்தியாகிற இல்லையா சேஷாத்மனா திருவனந்தாழ்வனாக வடிவெடுத்து இந்த சேஷாத்மனாங்கிறதுக்கு இல்லையா சேஷரூபினா அப்படின்னு அர்த்தம்.
சேஷாத்மனா பகவானுக்கு இல்லையா உகப்பு உண்டு பண்ண வேணும் இல்லையா, பகவான் பொருட்டு செய்ய வேணுங்கிறதுனால சேஷபாவத்தோட இருக்கு. ஏன் அந்த வரிக்கு இது விவரணமாக கொள்ளலாம். அது அனந்தாழ்வான பத்தி இதுல பிரபாவ பத்திரிகையில வரல. அங்க பாதுகையே பலிக்கிறதாக சொன்னார். யதாதாரம் விஸ்வம் யதாதாரம் விஸ்வம் எத்தசிய பரமாத்மா ஏகாதஸ்தே, இது அங்கேயும் சாதிக்கிறார். இப்போ இது சேஷபாவத்தினால பாதுகா சேஷரூபியாக இருந்து தரிக்கிறாள் இங்கே விசேஷம். இது அங்க பாதுகையுடைய பிரபாவம் சொல்லப்பட்டது, இங்க பாதுகையுடைய சேஷம். தத்தாத்ருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷயேவ ராமேன சத்யவசசா இதனன்யவாஹ்யாம் ஓடும் புரா வசுமதீம் பவதீனி யுக்தா தத்தாத்ருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷயேவ பரிமாண விசேஷயேஷ விசேஷயேவ தாத்ருஷா நிஜபலேன தாத்ருஷான்னு அர்த்தம். இப்படி பூமியையே இல்லையா எழுந்து பிரம்மாண்டத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நிஜபலேன நிரூட கீர்த்தி, இப்படி தன்னுடையதான நிஜபலேன நிஜசக்தியா இந்த நிரூட கீர்த்தி சேஷா, இந்த தத்தாதுஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷா. திருவனம் தாழ்வான் இப்படி பூமியையே தான் கீழிருந்து தரிக்கக்கூடியதானே அப்படிப்பட்ட நிஜபலேன தனக்கு அசாதாரணமாகிற பலத்தோடு நிரூட கீர்த்தி, லோகத்தில் மிகுந்த கீர்த்தியை மிகுந்த புகழை உடையவராயிருக்கக்கூடிய சேஷா இல்லையா தவைவ பரிணாம விசேஷா. ஏஷ சேஷா தவையேவ பரிணாம விசேஷா. சேஷனுடைய பரிணாம விசேஷம் பாதுகைங்கிற மாதிரி பாதுகையுடைய பரிணாம விசேஷம் சேஷம். எது முழுவதும் ரெண்டுமே அனாதியா இருக்கிறதுனால இல்லையா சேஷன் தான் பாதுகையானா பாதுகை தான் சேஷனாக ஆகித்தான் சொல்ல முடியாத அளவுக்கு கீழே இல்லையா. இப்போ பாதுகை சேஷனுடைய பரிணாமம்னு சாதிச்சா, இப்ப சேஷன் பாதுகையினுடைய பரிணாமம். தவ பரிணாம ஏஷா ஏஷா சேஷா தவைவ பரிணாமம். நிரூட எஸ்டாப்ளிஷ் நிரூட லட்சணம் நன்கு பலவத்தரமாக ஸ்தாபிக்கப்பட்ட புகழை உடையவர். எதனால நிஜபலேன தத்தாத்ருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷா ஏஷா சேஷா தவைவ பரிணாம விசேஷா. நிஜபலேன தனக்கே அசாதாரணமான பகவானுக்கு இல்ல நிஜன்னு பகவானுக்கே சுவாபாவிகம். சுவாபாவிகமான பகவானுக்கு உள்ள பலத்துல அது யாரை சேர்ந்தது, யாருக்கு நிஜ பலம் தான் சங்கர்ஷனுக்கு. சங்கர்ஷனுக்கு ஞானமும் பலமும், பிரத்யும்னருக்கு ஐஸ்வர்யமும் வீரியமும், அனிருத்தனுக்கு இல்ல சக்தியும் தேஜஸும். சுவாமி பாப்பாத்தி திடீர்னு பாகவதம் நிஜசப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டேன். தமிழ் தன்னுடைய அப்படின்னு சுவாமி இதெல்லாம் தமிழ்ல அந்த நிஜம்னு சொல்ல
பிரபுதயம் விஜலாபூர்ண மானம் ஜனாதிருஷோ கருணாவர்ணீதே யஜ்ஜனோ பகவதி விததீசமானம் தற்சாஸ்திரி பிரபுதத்தை யதாமுக நிஜாட்சரேகி ஸ்ரீபாஷ் அங்க நிஜ சப்தத்துக்கு கருத்மான் அங்க சொல்லுவோம். ராமேண சத்தியவச்ச இல்லையா? இப்ப பாதுகையானது இல்லையா நிஜபலேன இல்லையா இந்த தத்தாதிஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷா இப்படி ஜகத்து முழுவதும் தரிக்கக்கூடியதான அசாதாரணமான பலமுடையவராக சொல்லப்பட்ட இந்த சேஷனானவன் தம பரிணாமையேவ இவர் உங்களுடையதான திருமேனியுடைய பரிணாம விசேஷமே ஆவான். ஆகினாலே பாதுகே நீர் தான் இந்த ஜெகத்தை எல்லாம் தரிக்கத்தக்கவர் என்று இல்லையா பகவான் என்ன பண்ணா அனன்ய வாக்கியம் தன்னை தவிர வேற யாராலும் பறிக்க முடியாததான இந்த பூமியை இல்லையா தனக்கு இல்லையா இடையில யாரை கொண்டு தரிக்க வைக்கலாம் என்று பார்த்து பாதுகையே பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகையே இல்லையா பெருமாளை தவிர அனன்ய வாக்கியம் பெருமாளை தவிர வேறொருவராக வகிக்க முடியாததான இந்த இந்த வசுமதியும் இல்லையா ராமேண சத்தியவச்சசா இல்லையா இந்த தது தது எது அனன்ய வாக்கியம் வசுமதி மூடும் பவதி நியுக்தா இல்லையா சத்தியவச்சசா ராமேண இல்லையா சத்தியமுடைய வாக்கு சத்தியமுடையவரான பெருமாளாலே மாறாத வசனமுடையவரான பெருமாளாலே உள்ளது உள்ளபடியாக பேசக்கூடிய பெருமாளாலே இல்லையா தன்னை தவிர வேறொருவராக வகிக்க முடியாததான இந்த வசுமதி வசுமதியில இந்த ஜெகத்தை ஏன்னா இட்வாகுணாமியம் பூமி இந்த பூமி பெறும்போது இட்வாக்குள்ளது அதனால இந்த பூமியை இல்லையா தரிப்பதற்கு இல்லையா சத்தியவாதியான பகவான் ராமன் இல்லையா உண்மையெல்லாம் நியமித்தான் உண்மை நியமிச்சுதான் என்ன நீர் தான் தரிக்கத்துல சக்தி உள்ளவர் அப்படிப்பட்ட இல்லையா சேஷனே உங்களுடையதான பரிணாம விசேஷமானபடினால இல்லையா தன்னை தவிர வேறு ஒருவரால் தரிக்க முடியாத இந்த பூமியை இல்லையா தனக்கு பதிலாக தரிப்பதற்கு பாதுகையே நியமித்தார் அல்லவா? பாதுகையோட பரிணாமம் எப்படி சொல்றது? பாதுகையோட பரிணாமம் எப்படி சொல்றதுன்னு அதான் சொன்னேன் இல்லையா. பாதுகை சேஷன்லேருந்து உண்டாயிட்டு சொல்ல முடியாது. அப்ப பாதுகை அனித்தியமாயிடும் இல்லையா. இப்போ ஆதிசேஷன் பாதுகையிலேருந்து உண்டானான்னு சொல்ல முடியாது. அதனால ரெண்டு பேரும் துல்லியமாக இருக்கும் பொழுது இவர் அவருடைய பரிணாமமா அது இவருடைய பரிணாமமாகவும் இல்லையா வெத்திகரம் இல்லையா. எப்படி பாதுகை திருவனந்தாழ்வானுடைய பரிணாம விசேஷமோ அதனால திருவனந்தாழ்வான் பாதுகையுடைய பரிணாம விசேஷம் இல்லையா. துல்லிய யோகக்ஷேமம் புராணம் உண்டு ராமாயண காலத்தில் தான் இந்த பூமியை வகிக்க முடியாமல் போகிற காலத்துல தன்னால தன்னை தவிர வேற யாராலும் வகிக்க முடியாத இந்த பிருத்திவியை பாதுகையை கொண்டல்லவோ பவதி பவதியில நீரல்லவோ நியுக்தா நியமிக்கப்பட்டீர். யாரால? ராமேண சத்தியவச்சதான். எதற்கு? அனன்ய வாக்கியம் வசுமதி ஓடும்னா அதை வகிப்பதற்கு நீரல்லவோ நியமிக்கப்பட்டீர். ஆகையினால பாதுகே சர்வதாரண நிபுணமான ஆதிசேஷன் உங்களுடைய பரிணாம விசேஷமாக இருப்பதால் அல்லவோ இப்படி பெருமாள் நியமித்தார். ஆதர சூச்சகம்னு ஒன்றும் இல்லை. ஏன் பகவதி சாமானிய சப்தம் பகவதிங்கிறது ஆதர சூச்சகம்னு சொல்ல முடியாது. பவானுங்கிறது அனாதர சூச்சகம். அதனால அந்த ஆதர சூச்சகம்னு அனாதர சூச்சகம்னு அர்த்தம் வந்துடும். இல்லை பகவதி இல்லை நீர்
இது பஷ்யது பவானியவேன்னு பாஷிக அத்வைதியில பார்த்து சொல்லிக்கிறார். பவான்கிற சப்தத்துக்கு ஆதர சூச்சகத்துவம் அப்படி ஒருவேளை பவான்கிறது பகுஜன சப்தம் வேணா ஆதர சூச்சகமா இருக்கும். பஷ்யத்து பவான் அப்படின்னு ஒண்ணு ஆதர இல்லையா, பஷ்யத்து பவந்தா பவந்தோ அனுகிருண்ணந்து. பவான் சப்தத்துடைய பகுவச்சனத்துல வேணா ஆதார சூச்சகத்துவம் சொல்லலாம். வெறும் பவதி சப்தத்துல ஆதார சூச்சகத்துவம் அர்த்தம் பண்ண முடியாது. அர்த்தம் பண்ணாங்க அதுக்கு நிறைய விசாரங்கள் வரும். பவதி மாத்ரியத்தை பவத்ய தீனை எப்படியும் பூமத்பாவம் வரும். பூமத்பாவம் வந்தால் பவதி சப்தத்துக்கு பவான் சப்தார்த்தம் தான். பவான் சப்தத்துக்கு ஒன்றும் ஆதர சூத்திரத்துவம்னு சொல்ல சர்வநாம விருத்தி மாத்திரை பூமத்பாவகான்னு பூமத்பாவம் வரும். அதனால பவதி அப்படிங்கிற சப்தம் பவத்யுதி உகந்த பிராதிபதிகஸ்ய யதா தந்தர்கதஸ்ய டவத்வந்தா பேதே பிரபல பிரமாணம். அதனால பவதிங்கிற சப்தம் சாமானியம். பவதி இது உகந்த பிராதிபதிக பவதி யதா தந்தர்கதம் டவத்வந்தா பேதே கையேற்ற சொல்ற அந்த பவான்கிறத விட்டு யாரும் நீங்க தான் அர்த்தம் இல்லையா? அதுக்கு மேல ஒன்றும் ஆதரம் இல்லை இல்லையா? பவந்தா அப்படின்னு சொன்னாங்க. பவச்சப்தத்துடைய பகுவச்சனத்துல ஆதர புஸ்தகத்துவம் இருக்கு. இது பஷ்யந்து பவந்தா பவந்தோ மகாந்தா அனுகுணந்து. அதனால பவச்சப்தம் ஏகவச்சனத்துல ஸ்ரீலிங்கமாகட்டும் புல்லிங்கமாகட்டும் ஏகவச்சனத்துல ஒன்றும் ஆதர புஸ்தகத்துவம் பிரமாதமா இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப சொல்லணும்னா சப்தார்த்தத்தை மாற்றணும். பவதிங்க சப்தத்தை भो भो इति भगवच्छब्दस्य ओच्छावस्य भोः शब्दத்தில் ஓச்சாவகம் இல்லையா, அது பகவத் சப்த பரியாயம் அப்படின்னு. போஹோ இல்லையா, குரு ஆமந்திரயத்தை போஹோ அப்படிங்கிறது போஹோங்க சப்தத்து பகவத் சப்தத்துக்கு அப்ப சப்தார்த்தத்தையே மாற்றணும். அப்படி மாற்றி பவதிங்கிறத பகவதிங்கிற சப்தத்துக்கு பரியாயமாக கொண்டு வந்து அப்புறம் ஆதர சூத்திரத்தை சொல்லணும். கிளிஷ்டமான வழிதான். பவதிங்கிறது பவதி இல்லையா, பவந்தி அப்படின்னாக்க ஆதர சூத்திரம் அது ஒத்து. தத்தாத்ருஷா நிஜபலேன நிரூಢ கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷேஷ ராமேண சத்யவச்சசா எதனம்யவாஹ்யாம் ஓடும் புராணக புரா ராமாவதாரே வசுமதிம் பவதீனி யுக்தா சேஷத்வசீமநியதம் மணிபாதரக்ஷே ஸ்வாமாகமாஹ குலவதூமிவ பாலபுத்ராஹ त्वद्रूपभेद शैतस्य परस्य पुंसः पादोपदान शैतामुपधानयन्ति शेषत्वसीमनीयतां मणिपादरक्षे त्वामागमाः कुलवधूमिव बालपुत्राः. इयं पादुका मणिपादरक्षे पादुके त्वं शेषत्वसीमनीयतां त्वं சேஷத்துவம் சொல்லக்கூடிய பகவத் சேஷத்துவத்தினுடைய பகவத் தாஸ்யத்துவத்தினுடைய எல்லை நிலையிலேயே
நியதமாக ஸ்திரமாக இருக்கக்கூடிய உண்மை. பகவத் சேஷத்துவ சீமனி நியதம். பகவத் சேஷத்துவத்துடைய எல்லை நியத்திலே எப்பொழுதும் நியதமாக ஸ்திரமாக இருக்கக்கூடிய துவாம் உன்னை மணிபாதரட்சே சேஷத்துவ சீமனியதாம் துவாம் இல்லையா ஆகமாக ஆகமான வேதங்கள் அவைகள் குலவதும் பாலபுத்திராக இவ இல்லையா ஸ்ரயந்தே ஆசிரிக்கின்றன. வேதங்கள் எல்லாம் பாதுகையை ஆசிரித்து கிடக்கிறது. சர்வே வேதாக எத் பதம் ஆமனந்தி வேதான தபாம்சி வதந்தி வேதாக இடிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவக்ஷியே. கீதையில் 8வது அத்தியாயம். கட்டோபனிஷத்து இதே மந்திரம் இருக்கு, இதே ஸ்லோகமா கீதையில் இருக்கு 8வது அத்தியாயத்துல. சர்வே வேதா எப்பதம் ஆமனம். வேதங்கள் எல்லாம் ஒரு விடலாக பகவானுடைய திருவடிகளையே சொல்லுது. பகவானுடைய திருவடிகளை சொல்லுகிறதுக்கும் போது திருவடிகளோடு அற்புத சித்தமாக எப்படி வேதங்கள் எல்லாம் பெருமாளை சொல்லும் போது பிராட்டியும் சொல்லித்தாகிறது அற்புத சித்தியான்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி வேதங்கள் எல்லாம் பெருமாளுடைய திருவடிகளை சொல்லும்போது பாதுகையும் சொல்லித்தாகிறது அதே அற்புத சித்தினார். எப்படி பிராட்டியை விட்டு பெருமாளை சொல்ல முடியாதோ அது மாதிரி பாதுகையை விட்டு பெருமாள் திருவடிகளை சொல்ல முடியாத காரணத்தாலே ஆகமாக துவாமேவ இல்லையா குலவதூம் பாலபுத்திராக குலவதூமி. பாலபுத்திராக புத்திராக கொஞ்சம் வலதுபடுத்தினா அப்புறம் போட்டு போடும். அது பாலபுத்திராக ஏதா குலவதூம் இல்லையா ஸ்ரீதா பவந்தி ஏவம் ஆகமாக துவாம் ஸ்ரீதாக பவந்தி. எப்படி பாலபுத்திரர்கள் குலவதூவான இல்லையா அந்த பெண் தாயையே எப்படி ஆசிரியத்திருப்பார்களோ அது மாதிரி சகல ஆகமங்களும் இல்லையா சேஷத்துவ சீம நியதாம் துவாம் இல்லையா ஸ்ரயந்தே. அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா தொத்ரூப பேத சைதஸ்ய பரஸ்ய பும்சா உண்மைதானே இல்லையா. தொத்ரூப பேதம் வேதம் இருக்கு. தப்பு இருக்கிறதோ தெரியல. தொத்ரூப பேதம் உன்னுடைய ரூப பேதமாக சேஷம் தஸ்மின் சைத்தஸ்ய இல்லைன்னா தத்ரூப உன்னுடைய ரூபமாக சேஷம். ரூப பேதம்ங்கிறது சேஷனுக்கு வார்த்தை சத்தம். தொத்ரூப பேத சைத்தஸ்ய இல்லையா பரஸ்ய பும்சா இல்லையா பாதோபதா. இப்போ அந்த குலவதுவை போல பாதுகை, அந்த பாதுகையுடைய ஒரு வடிவாகிற சேஷன், அந்த சேஷன் மேல பெருமாள் சேனிச்சுங்க. தாத்துஷ பரஸ்ய பும்சா பாதோபதான பாதோபதான சைதாம் உபதாவை. அந்த சேஷ பாதுகையுடைய உபபேதமாகிற ஆதிசேஷனை சேனிச்சிருக்கிற பகவான் அவன் திருவடிகள்ல பாதுகா ரூபியாக இருக்கக்கூடியதானே இல்லையா. அப்பொழுதும் அவனை விடாமல் இல்லையா. ஏன் இங்க இந்த நியதசிய நியதாங்கிறது எப்படின்னு கேட்டாக்க படுத்துட்டு போது பாதுகா செஞ்சுன்னு போது. ஏன் ஆனா பெருமாள் ஆதிசேஷன் மேல சயனிச்சுட்டு இருக்கும் பொழுது கூட இல்லையா அந்த பாதுகைகளுக்கு அது நியதமாக பெருமாளுடைய திருவடிகளை பற்றி ஆதிசேஷன் பெருமாள் இல்லையா தொத்ரூப பேத சைதஸ்ய பரஸ்ய பும்சா. அப்ப அப்பவும் கூட பாத உபதானம் அந்த பாதத்தை உபதானமாக கொண்டு அந்த பாதத்தை தனக்கு அணியாக கொண்டு பாதுகை சேர்ந்திருக்கிறார். ஏன் அந்த பாதுகையை பாதோபதானம் சைதாம் பாதமாகிற உபதானத்துல சயனிச்சிருக்கிற பாதுகையை ஆகமாக உபதானம்
அதை தனக்கு தங்கள் தலைக்கு அணியாக ஆகங்கள் கொள்கிறார் இல்லையா சுவாமி ஆதிரான்னு சொல்லுங்க. அந்த ஆதிராருடைய திருவடிகளில் தலையை வச்சிருந்து இந்த புலபதுவான பத்தி படுத்துருங்க. இந்த குழந்தைகள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க இவருடைய காலை பிடிச்சி அவைகள்லாம் படிச்சு यदा बालपुत्राः कुलवधून् आश्रिताः भवन्ति ताम् उपधानयन्ति எதைப்போல அதை மாதிரி என்னன்னு கேட்டா இல்லையா ஆதிசேஷனை சேமிச்சுருக்கிற பகவான் அந்த பகவானோட திருவடிகளை விடாமல் பற்றி கொண்டு அதை உபதானம் தலைக்கணியாக கொண்டிருக்கிற பாதுகை அந்த பாதுகையை தங்கள் தலைக்கணியாக கொண்டு ஆகமங்கள் இது எதை ஞாபகப்படுத்துறதுக்கு இல்லையா புருஷனை இல்லையா உறங்கு ஒரு காலத்தில் திருவடி விடாமல் பற்றி இருக்கிற குலவது அந்த குலவதுதான பாதங்கள் விடாமல் பற்றி இருக்கிற பாலபுத்திரன் பரப்புமான தஸ்ய குலவது தஸ்யா பாலபுத்திரா சேஷஸ்வசீமனியதாம் மணிபாதரக்ஷே त्वामागमाः कुलवधूमिव बालपुत्राः तद्रूपभेदसहितस्य परस्य पुंसः पादोपदानसहिताम् उपधानयन्ति भरति शिरसि लग्नाम् पादुके दूरतस्त्वाम् स्वतनुमपि भवन्ते लक्ष्मणशेषभूतः किमिदमिह विचित्रम् नित्ययुक्तशिशेवे दशरथतनयः सन् रङ्गनाथस्वमेव भरत शिरसि लग्नां पादुके दूरतस्त्वां स्वतनुमपि भवन्ते लक्ष्मणः शेषभूतः लक्ष्मणः शेषभूतःனா அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று இல்லையா பெருமாளுடைய தாஸ்யமே லட்சணமாக பகவானுக்கு அத்தியந்த சேஷபூதனாக இல்லையா பின்னே திரிகிற லக்ஷ்மணன் இளைய பெருமான் அது சேஷபூதா அப்படின்னாக்க திருவனந்தாழ்வானாகிற நிஜரூபத்தை உடையவரான சேஷபூதனான லட்சுமணன் இல்லையா அவர் திருவனந்தாழ்வானுடைய திரு அவதாரம் சேஷபூதா லட்சுமணாக அங்கு சேஷசப்தம் திருவனந்தாழ்வான குறிக்கிற சப்தம் இல்லையா சேஷத்துவ பரிபூர்ணம் குறிக்கிற சப்தம் சேஷபூதா லக்ஷ்மணா இல்லையா ஸ்வதனுமப்பி வகந்தே இந்த பாதுகையானது தன்னுடைய சரீரமாக தானேயா இருக்க செய்தேயும் இல்லையா தன்னுடைய சரீரத்தை தானே வவந்தேன்னு சேவித்தார் வணங்கினார் சேஷபூத்தராகிற இளைய பெருமாள் இல்லையா தூரதா எட்ட பரதனுடைய சிரசில லக்னாம் பாதுகான் பரதனுடைய சிரசில் அந்த பாதுகையை ஆரோப்பணம் பண்ணி பரதனுடைய சிரசில பாதுகை ஏறினவாறே இல்லையா இந்த திருவனந்தாழ்வானுடைய அபரரூபமாக இருக்கக்கூடிய இளைய பெருமாள் தஸ்வதம் தன்மை சரீரமாக இருக்கிறதான பாதுகையை தானே வணங்கினார். தன்தானே வணங்குவாள சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக ஏன் அப்படின்னு சொன்னால் கிமித நிகழ்ச்சித்து இதுல இருந்து ஆச்சரியம் இருக்கு. ஒருவர் தன்னையே தானே வணங்குவதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா ரங்கநாதா இல்லையா நித்தியுக்தா ரங்கநாதா இல்லையா தசரத தனையோ பூத்வா இல்லையா ஸ்வமேவ நித்தியுக்தா சிஷேவே இல்லையா ரங்கநாதன் தானே தசரதனுக்கு புத்திரனாக பிறந்து இல்லையா நித்தியுக்தனாக கொண்டு தானே தன்னை தெரிவித்தான். நித்தியம் இல்லையா பெருமாள் ரங்கநாதன் சக்கரவர்த்தி நடக்குது. சக்கரவர்த்தி நித்தியுக்தான்னு இருக்கும் தன்னுடைய நித்திய கர்மாக்கள். அவர் என்ன சொல்ற தேகத்தா சேதுமண்டல மத்தியவர்த்தி நாராயண சந்தியா சந்தியா அப்படின்னு சந்தியாவந்தனம் பண்ணும்போது தன்னைத்தானே தெரிவித்தார் இல்லையா. நித்திய யுக்தா நித்திய யோகம் உடையவல்ல. யோகம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? திருவாராதம் யாக யோக சப்தங்கள் இல்லையா நித்திய திருவாராதம். விஷாலாட்சியான பிராட்டியுடைய கை பிடித்துக் கொண்டு ரங்கநாதனுடைய சன்னிதியில் ஈஸ்வா புலதனமாகிற இல்லையா பெரிய பெருமாளுடைய சன்னிதியில போய்
சேவிக்கிறார். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணன் பாதவது இக்ஷ்வாகுக்குள்ளான படை வீட்டில் ரங்கநாதனுடைய சன்னிதி இல்லையா? அவர் நேரா இல்லையா சத்தியாலோகாது இல்லையா? அப்படி பெருமாள் முதல்ல சத்தியலோகத்துக்கு ரங்க விஷய இந்த பாதுகையோடையும் ரங்க விமானத்தோடையும் எழுந்தருளி அங்கிருந்து பிரம்மாவால் இக்ஷ்வாகுக்கு கொடுக்கப்பட்டு வந்து அதனால இக்ஷ்வாகுடைய அரண்மனையில பெருமாள் சன்னதி எப்போ ரங்கநாதன் அந்த ரங்கநாதனே பெருமாள் சகபத்யா விசாலாட்சியம் இல்லையா? ஆறாவது அனுபவித்து மாளாத அழகு. யார் அனுபவித்து? நாங்கள் அனுபவித்து, நீ அனுபவித்து மாளாத அழகு இல்லையா? உன்னுடைய அழக அனுபவித்து நீயே விட மாட்டாங்கிறதுக்கு தான் சகபத்யா விசாலாட்சியா இல்லையா? பிராட்டியை கைப்பிடி தெரிவிச்சு கொடுத்து பெருமாள் சன்னதிக்குள்ள போறான் பெருமாள் இல்லையா? தன்னுடைய அழக அனுபவித்து மாள மாட்டமும் தனக்கே பயம். கிண்ணகத்தில் தேசிகரை கைப்பற்றி கொண்டு போல இல்லையா? அந்த பெருமாளை அனுபவிச்சு இல்லையா கண்கள் விசாலம் மலர்ந்து போய் இருக்கிற பெரிய பிராட்டியார் தான் இல்லையா பெருமாளுடைய அழக அனுபவத்துக்கு தேசிகை சகபத்யா விசாலாட்சி. அதை பிராட்டி அனன்ய தெய்வத்துவம் இயம் சமாஜ பூமேக்கு செய்யா இல்லையா வட்டேச்ச நியம விபலம் மமாபூத்து கிருதக்னேஷு மானுஷா. இந்த திருவடிகிட்ட பொடி பொடியா திட்டுறார். வீரா இவர் பொறுப்பு நாம் பண்ண அத்தனை காரியமும் கிருத்தக்னான மனுஷனுக்கு இல்லையா? நன்றி இல்லாதவர்கள் செய்த உபகாரம் போது அத்தனையும் ஏற்றமா போச்சு. பெருமாளுக்கு சொல்லாம மானுஷான நான் மனுஷன் சொல்லிக்கிறாரு, அதனால மனுஷனுக்குள்ள கிருதக்கிறது இவருக்கு வந்து கிருதக்னேஷு மானுஷான. அப்படி என்ன வேணாம் அனன்ய தெய்வம் இவர் தவிர இன்னொரு தெய்வம் இல்லையா? இவரை கைப்பற்றி கொண்டு பெரிய பெருமாள் சன்னதிக்கு போறது இவருக்கு ஆறாவது எடுத்து நீட்டுவாக வேண்டி பெரிய பெருமாளுக்கு ஈடுபட்டு போகிறார். அனன்ய தெய்வம் இல்லையா? சீத்தை சொல்ல அனன்ய தெய்வம். இவர் கையை பிடிச்சி பெரிய பெருமாள் சன்னதிக்கு போனா பெரிய பெருமாளை தேவதையா நினைச்சா போனே இவருக்கு எடுத்து நீட்டுறதுக்காக போனேன் அத்தனை எண்ணி அந்த அழகிய சொல்லி கேட்கிறாரு. கிமிதமிக விசித்திரம் இல்லையா? நித்திய யுக்தா சிஷேவே. அதனால ஒரு பரமபுருஷனானவன் தானே ஒருத்தனுக்கு பிள்ளையாக அவதரித்து வந்து நித்திய யுக்தனாக கொண்டு தன்னைத்தானே சேவிக்கிறானாக. இது என்ன பெரிய ஆச்சரியம்! இளைய பெருமாள் தன்னுடைய ரூபத்தை தானே சேவிப்பதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே இல்லையா? பரத சிரசி லக்னம் பாதுகே தூரதஸ்வாம் இல்லையா? சதனும் அபீவ வந்தே லக்ஷ்மண சேஷபூதா. கிமிதமிக விசித்திரம் லக்ஷ்மண சேஷ கிமிதமிக விசித்திரம் நித்தியயுக்தா சிஷேவே இல்லையா? சேவித்த சிஷே வந்தே மாதிரி சிஷேவே சமான பத பிரயோகம் இல்லை வந்தே சிஷேவே. இதெல்லாம் நித்தியயுக்த சுஷேவே தசரத தனயஸ்தன் ரங்கநாத தசரதனயஸ்தன் ஸ்வமேவ நித்தியயுக்தா சுவாமி சுஷேவே. அதே மாதிரி லக்ஷ்மணனும் பூயோ பூய சிமித கலிதேயஸ்ய சங்கல்ப சிந்தௌ பிரம்மேஷான பிரபுதயமே புத்புதத்வம் பஜந்தி தஸ்யாநாதேஹே யுக பரிணதோ யோக நித்ரானுரூபம் क्रीडा तल्पम किमपि पादुके भूमिका भूयो भूयः स्मित स्थिमित चलिते यस्य संकल्प सिंधु भूयो भूयः திரும்ப திரும்ப இல்லையா? இது வந்து எத்தனை தரம் சிருஷ்டியாக்கி எத்தனை தரம் பிரளயமாச்சு சொல்ல முடியாது. பூயோ பூயா திரும்ப திரும்ப சிமித்த சலித்தே இல்லையா? பெரும் ஆரவாரத்தோட செல்கிறதான இந்த தம சங்கல்ப சிந்து பூயோ பூயா திமித்த சலித்தே இல்லையா? எவருடைய சங்கல்பமாகிற சமுத்திரத்துல பிரம்ம ஈசான பிரபுத்தைய பிரம்மருத்ராதிகள்னா புத்புதத்துவம்னா சக்கரையா தோண்டி அப்படி உடஞ்சி போகிற
यस्य संकल्प सिंधु किमित चलितायाः चलिते संकल्प सिंधु भूयो भूयः किमित चलिते यस्य संकल्प सिंधु ब्रह्म ईशान प्रभृतयः बुद्बुदत्वं भजन्ति வெறும் நீர்க்குமிழ்களாக கன காலத்துல இல்ல பங்குரமாக கூடி நீர்க்குமிழ்களாக இல்ல பிறந்து போகிறார். சத்திய அனாதேகே யுகபரி அந்த பகவானுடைய அனாதியான யுகபரிணதம் யுகபரிணதம்னாக இல்லையா அதாவது இல்ல யுகபரிணதினா சிருஷ்டி சம்ஹாரத்துக்கும் சிருஷ்டிக்கும் இடைப்பட்ட காலம். யுகபரிணதி யுகம் அப்படின்னாங்க யுகபரிணதி யுகத்துக்கு இன்னொரு யுகத்துக்கும் சொல்லக்கூடாது. ஒரு தரம் பிரளயமாச்சு திரும்பி பெருமாளுக்கு சிருஷ்டி சங்கல்பம் ஏற்படணும் இல்லையா அதுக்கப்புறம் பகுஷியா பிரஜாஜயத்தின்னு நம்ம சங்கல்பிக்கணும். அதுக்கு இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா அந்த பிரளய காலம் தான் யுக பரிணதி. அந்த யுக பரிணதம் இல்லையா யோக நித்ரானுரூபம் கிரீடா கல்பம் அதனுடைய யோக நித்ரைக்கு அனுகுணமான கிரீடா கல்பம். கிரீடா கல்பம் லீலையாக லீலை படுத்தி கல்பம்னா படுத்தி கிரீடா கல்பம் கிமபி பாதுகே பூமிகான்யா பாதுகே நீ இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு திருவந்தாழ்வான சரீரத்தை எடுத்துக்கொண்டு அப்பொழுது பெருமாளுக்கு நீ கிரீடா கல்பமாக இருக்கு. பெருமாள் அதாவது பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தாலே திரும்ப பிரம்மருத்ராதிகள்லாம் சித்தித்துக் கொண்டு தன்னுடைய சங்கல்பமாகிற சமுத்திரத்தில் அவர்கள் எல்லாம் புத்புதமாக இருக்கும்படியான அப்படிப்பட்ட பகவானுடைய இல்லையா யுக பரிணதி காலத்துல பிரளய காலத்துல அந்த பெருமாளுக்கு இல்லையா லீலா கிரீடா கல்பம் இல்லையா ஒரு லீலையாக படுக்கையாக நீ திருவனந்தாழ்வானாகிற என்னுடைய வேறொரு சரீரத்தை கொண்டு அவனுக்கு கிரீடா கல்பம் தனுதே தனுஷே அப்படின்னா தனுதேன்னு வழங்குகிறேன். ஏ தவ பூமிகான்யா இல்லையா பாதுகே கிரீடா கல்பம் கிமபி தனுதே. संहृत्येतखिलं विलयाम्बुमध्ये शेषात्मना निज श्लोकங்கள்லாம் சம்ஹரித்து விலயாம்பு மத்திய விலயம்னா பிரளயாம்பு மத்தியனா பிரளயார்ணவத்திலே சேஷாத்மனா தன சுவாத்மபூதனாகிற ஆதிசேஷன் மேலே சயனித்துக் கொண்டு நிச்சேஷதேசகிலம் விலயாம்பு மத்தியே சேஷாத்மனா நிஜபவோ நிஜசுகானு நிதீக அப்படி பெருமாள் அடுத்த சிட்டிக்காக யோக நிதிரை பண்றான். அந்த யோக நித்ரா காலத்துல பெருமாளுக்கு இல்ல கிரீடா கல்பம் 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 கல்பாந்த யூனோ கல்பாந்தம்னா பிரளயம் கல்பாந்த யூனோ இல்லையா கல்பா யூனஹா அப்படிங்கிறதானது யுவா சப்தத்துக்கு சக்தி. பிரளய காலத்துல கூட யுவத்துவம் எவ்வளவு புரியழியாம இருக்க நித்திய யுவா இருக்கானே அவனுக்கு கல்பம் ஏதோ வயசாகிப்படுத்திட்டு இருக்கிறவங்க கல்பம் கல்பாந்த யூனஹா. அதனால அதான் அதேதான் யுக பரிணதம் யோக நித்ரா தஸ்ய யோக நித்ரானுரூபம் கிமபி கிரீடா கல்பம் பாதுகே பூமிகான்யா தனுதே. அகீனாத்மா ரங்கச்சிதிரமண பாதாவனி சதா சதா நித்தம் திராணாத் பிரதித நிஜ சன்னத் நிஜ சத்ரத்வ நிபவான் அவித்யாயாமின்யா ஸ்புஷதி புனரேகாஹ பதவீம்
கிருதூனாமாராத்ய கிருதுரபி ச சர்வஸ்வமசினஹ அஹீனாத்மா ரங்கக்ஷிதிரமணபாதாவனி சதா சதாமித்தம் த்ராணாத் பிரதித நிஜ சத்ரத்வ விபவாம். ரங்கக்ஷிதிரமண பாதாவனி, ஹே ரங்கநாதனுடைய பாதுகையே, இல்லையா, துவம் இல்லையா சதா அஹீனாத்மா, இல்லையா, அஹீன சர்ப்பம் இல்லையா, சர்ப்பங்களுக்குள்ள சேட்டனாகிற திருவனந்தாழ்வான் இருக்கானே இல்லையா, சர்ப்பாணாம் இனஹ அஹீனா மினஹ அஹீனஹ, அஹீனா சர்ப்பம் இல்லையா, சர்ப்பங்களுக்கெல்லாம் நாதனாகிற இல்லையா திருவனந்தாழ்வானுடைய இல்லையா ஆத்மைகாத்மா ஸ்வரூபம் சரீரம் வா இல்லையா எஸ்யதா இல்லையா. இப்போ இந்த அஹீனம் சத்திரம்னு ரெண்டு பதம். அஹீனம் சத்திரம்ங்கிறதுக்கு அஹீனாத்மா சம்பவசி அப்படின்னாக்க நீ பெருமாளுடையதான சயனத்துக்கு ஈடான அஹீனாத்மா அஹீனாம் இனஹா அஹீனஹா, சர்ப்பராஜனாக சர்ப்பராஜ சரீரமுடையவளாக நீ ஆகிறாய். அஹீனாத்மா துவம் அஹீனாத்மா, நீ அஹீனாத்மாவாக இருந்து கொண்டு இல்லையா துவம் இல்லையா சத்திரம் பவதி இல்லையா, சத்திர விபவாச்ச பவதி இல்லையா. சத்திரம்னாக்க அஹீனத்துக்கு விற்பத்தி சொல்ற சத்திரம்னா சதாம் திராணம் சத்திரம், சத்துக்களை எல்லாம் திராணம் பண்ணக்கூடிய சத்திரமாக நீ இருக்கிற. நீ துவம் அஹீனா பவதி அஹீனாத்மா பவதி துவம் சத்திரம். இப்ப அஹீனம் சத்திரம்னாக்க ரெண்டு யாக சோம யாகங்களை ரெண்டா பிரிக்கிற. ஒரு நாள் பண்ணக்கூடிய சோமயாகத்தை ஆரம்பிச்சு 11 நாட்கள் வரைக்கும் பண்ணக்கூடிய சோமயாகங்கள் இருக்கு. ஏகாதசாக பர்யந்தமாக சோமயாக அவைகளுக்கெல்லாம் அகீனங்கள். அகீனங்களுக்கு ஒரு எஜமானம் 16 ரித்விக்குகள். எஜமானம் தட்சிணையை கொடுத்து யாகம் பண்றது அகீனம். சத்திரம் அப்படின்னு 13 நாட்களுக்கு மேல டியூரேஷன் உள்ள யாகங்கள் இருக்கு, அவைகள் சத்திரங்கள் பேர். அந்த சத்திர யாகங்கள் தனியா எஜமானம் பேர். தான் எஜமானம், அது சத்திரம்னு பேர். 12 நாள் பண்ணக்கூடிய யாகம் இருக்கு இல்லையா, அது அகீனமாகவும் பண்ணலாம் சத்திரமாகவும் பண்ணலாம். துவாதசாவது உபயவிதம் பாதராயணா, முக்தருக்கு சரீரம் உண்டா கிடையாதா, முக்தர் சரீரம் கிடையாதுன்னு பாதரி சொல்றார். முக்தருக்கு நியமன சரீரம் உண்டு ஜெய்மினி சொல்றார். பாதரா என்ன சொன்னான்னு கேட்டா ரெண்டு சொல்றார். சரீரம் வேண்டாம் சொல்றது சரீரம் இல்லை, சரீரம் வேணும் சொல்றது எதை போலும் கேட்டா துவாதசாக்கம் 12 நாள் பண்ணக்கூடிய யஜ்யம் எப்படி சங்கல்பானுடைய அகீனமாக சங்கல்பிச்சன் பண்ணலாம், சத்திரமாக மாதிரி. இப்போ ரங்கக்ஷிதிரமண பாதாவனி துவம் சதா அகீனாத்மா இல்லையா, யுத்தம் சதாம் பிராணாத்து இல்லையா பிரதித நிஜ சத்திர விபவா. சத்துக்களை எல்லாம் திராணம் ரட்சிக்கிற காரணத்தாலே சத்திர விபவத்தை உடையவளாக இருக்கிறாய். நீயே அகீனமாக இருக்கிறாய், நீயே சத்திரமாக இருக்கிறாய். ஏன் அவித்யா யாமின்யா ஸ்பிருசதி புனரேகாக பதவி. அவித்யா யாமின்யா, ஏன் பிராச்சீன கர்ம வாசனை என்கிறதான யாமினி, யாமினா ராத்திரி இல்லையா. அதனால ஏகாக பதவி
இல்லையா அத்விதீய வாசர பங்க ஏகாதின சாத்திய சுத்தியா ஸ்பிருஷதி புனः ரகசீவ. ஏன் எப்படி ஜோதிஷ்டோம யாகமானது பிரயோஜனாந்தர அபேட்சை உடையவர்களுக்கு இல்லையா சொர்க்காதிகளை சாதிச்சு கொடுக்கக்கூடியதானே இல்லையா, அதாவது அவித்யா யாமின்யா, அதாவது அத்தியந்தமான பரமபதமாகிற மோட்சத்தையே சாதிச்சு கொடுக்கக்கூடிய பாதுகையை சிலர் ஜோதிஷ்டோமாதி ஏகாகம்னா ஜோதிஷ்டோமம், ஜோதிஷ்டோமாதி யாகங்களை பண்ணி சொர்க்காதி பலன்களுக்கு அதுக்கு உபாயமாக போடுற காரணம் அவித்யா யாமின்யா. அவித்யா என்கிற இல்லையா ராத்திரியாக ஞான சங்கோச்சத்தாலே அப்படி இல்லையா கிருதூனாம் ஆராத்தியாத்வம் கிருதுரக பெருமாள் அனன்ய பிரயோஜனாக இருந்தால் மோட்சத்தை கொடுக்கும். அவன் கர்ம விஷயனாக இல்லையா அல்ப பலங்களை விரும்பி யாகாதிகளை பண்ண அதையும் கொடுக்கும். த்ரைவித்யாக சோமபா பூதபாபாக யஜ்ஞைரிஷ்ட்வா சொர்க்கதிம் பிரார்த்தயந்தே. தே புண்ணியமாசாத்திய சுரேந்திரலோகம் அஷ்டந்தி இல்லையா திவ்யானு திவி தேவபாகான். தே விஷாலம் இல்லையா சொர்க்கம் அனுபூய க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி. ஏவம் த்ரைவித்ய மனுப்பிரபன்னாக கதாகதம் காமகாமா லபந்தே. ஒண்ணுமே காட்டு 9வது அத்தியாயம். பெருமாள் ரொம்ப வருத்தப்பட்டு விஷாலம் சொல்றதுக்கு விஷாலம் இல்லைன்னு கேரா சௌலோகா ந சம்பூரியதா இது இல்லையா சொர்க்கலோகம் இல்லையா ஏன் நிரம்புவதில்லை அப்படின்னு கேட்டா அங்கிருந்து அப்பப்போ வெக்கேட் பண்ணக்கூடாது. அதனாலதான் சொர்க்கலோகம் இல்லையா பரமபதத்தை போல யார் வந்தாலும் எனக்கு திரிபாத் விபூதி இல்லை, சின்ன பிளாட் தான். அப்பப்போ உள்ள 4 பேர் போனா வெளியில் 4 பேர் வந்துடுறாங்க. அதனால அசௌலோகா ந சம்பூரியதா இது. இந்த எத்தனாவது ஸ்லோகம் ஓடுறது? அதுக்கப்புறம் ஞான யஜ்ஞேன அப்புறம் ஞான யஜ்ஞம் அதிபர்த்தா அதனால எதிர்பர்த்தா அதுக்கெல்லாம் இன்னும் 5 ஸ்லோகம் மேல போகும். இது என்ன? த்ரைவித்யாமாம் சோபான் த்ரைவித்யாமாம் சோமபாஹ பூதபாதாஹ யஜ்ஞைஹி யுஷ்வா சொர்க்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்திய சுரேந்திரலோகம் அஷ்டந்தி திவ்யானி திவி தேவபாகானி தேசம் புக்த்வா சொர்க்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி. ஏவம் த்ரயீ தர்ம மனுப்பிரபன்னாஹ கதாகதம் காமகாமா லபந்தே. முடிஞ்சா ஏகாவும் ரெட்டு பண்ணும், முடியாட்ட ஸ்லோகத்தில் ரெட்டு பண்ணாலே அர்த்தம் பார்த்து பார்க்கும்போது வரும். ஸ்லோகமே ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்த நாளைக்கு வெய்வர் நான் உள்ள வைக்க முடியாது இல்லையா? வெய்வர் சுவாமி மாசம் சுவாமி அடிப்பர் நேற்று சொன்னது என்னடா ஆச்சு? பலவாறு போடுவது அது பாவம். நான் அந்த அடிவாங்கிறதுல பக்கத்துல இருப்பார் சுவாமி, அவர் என்னோட 25 வயசு பெரிய ஒரு சீகாரி. என்ன போடுவோம் அவரையும் 2 போடுவேன். சரி, அவித்யா யானிங்க பகவான் எப்படி முன் ஸ்லோகத்துல சொல்றான், அனன்யா சிந்தையோம் ஏதனா பரிபாசத்தை
தேசம் வித்யா என்னையே கொடுத்து அவர்கள் என்ன ஒரு இழக்காதபடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். உடனே பாவம், ஐயோ இப்படி இருக்கிற என்ன இல்லையா இவர்கள் எல்லாம் இந்த யாகங்களை பண்ணி சொர்க்கம் வேணும் பிரார்த்திக்கிறாரே. அது மாதிரி இந்த பாதுகை இருக்கு, இந்த பாது கிருத்துவ ஆராத்தியா இல்லையா, அதாவது இந்த கிருத்து பாதுகையை கொண்டு இன்னொரு பலன் அடைய வேண்டியதில்லை. பாதுகையே சர்வ கிருத்துக்களுக்கும் பலனாக இருக்கிற கிருத்துவ ஆராத்திய கிருத்துவத்தி பமேவனகா. அப்படிப்பட்ட நீ அவித்யா யாமின்யா இல்லையா ஸ்பிருசதி புனகா ஏகாகபதி இல்லையா ஜோதிஷ்டோமாதி யாகங்களாலே அல்பபலங்களான சொர்க்கத்தையும் கொடுப்பவளாக நீ ஆகிறாய். வாஸ்தவத்தில் எப்படிப்பட்டவள் கிருத்துவ சர்வ கர்ம சமாராத்தியனான சர்வ கர்ம பலப்பிரதனாகிறேன் இல்லையா சர்வேஸ்வருடைய பாதுகையாகிறேன் நீ கிருத்துவம் ஆராத்தியா கிருத்துவம் பலமிய. அப்படிப்பட்ட நீ இல்லையா அல்ப புருஷார்த்தங்களை கொடுக்கும்படியாக இல்லையா இப்படி அவித்யா யாமின்யா ஸ்பெஷல். அவித்யா யாமினி, யாமினின்னா ரத் மாயா மாயாமினீபிஹி சுகுண விததிபிஹி பந்தயந்தி தயந்தி. बहुमुख भोग समेतैः नित्य निर्मुक्ततया विशुद्धिमापन्नैः शेषात्मिका पदामनि निषेव्यते शेषभूतैः त्वम्. बहुमुख भोग समेतैः निर्मुक्ततया विशुद्धिमापन्नैः. बहुमुख भोग समेतैः இது முதல்ல முமுட்சுக்கள் விஷயம், அப்புறம் திருவனந்தாழ்வான் விஷயம். பகுமுக போகங்கள் சம்சாரத்துல இல்லையா ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாதிகள் இன்னும் உள்ள இல்லையா பகுவிதமான போகங்கள். இந்த அந்த பகுமுக போகங்கள் இருக்க சாம்சாரிக போகங்கள், போகம்னாலே கர்மபலானுபவம் புண்ணியபாக ரூப கர்ம பலனனுபவமாக இருக்கக்கூடிய பகுமுகமான பகுவிதமான போகங்கள்லேருந்து நிர்முக்தாக அவைகளிலிருந்து விடுபட்டவர்களா விசுத்தி மாத்தன்னை. விசுத்தின்னு அர்த்தம் இல்லையா பூர்ணமான இல்லையா சத்துவகுணத்தினாலே சத்துவகுணமாப்பன்னை இல்லையா விசுத்தி மாப்பன்னை முமுட்சுத்துவ மாப்பன்னை இல்லையா சேஷாத்மிகா பதாமணி நிஷேபியசே இல்லையா. அப்படிப்பட்ட சேஷபூதை, எப்படிப்பட்ட சேஷபூதை பகுமுக போக வினிர்முக்தை விசுத்தி மாப்பன்னை சேஷபூதை சேஷாத்மிகா பதாமணி துவம் நிஷேபியசே. நிஷேபியசேனா நீ சேவிக்கப்படுகிறாய், நீ வணங்கப்படுகிறாய். யாரால் வணங்கப்படுகிறாய்? பகுமுக போக நிர்முக்தை பகுமுகமான போகங்களிலிருந்து நிர்முக்தர்களாக அவைகள் விரக்தர்களாக விசுத்தி மாப்பன்னை இல்லையா அந்த அனன்ய பிரயோஜனத்துவமாகிற இல்லையா முமுட்சுத்துவத்தை அடைந்தவர்களால் அப்படிப்பட்ட சேஷபூதை பதாவனி துவம் நிஷேபியத்தை. அப்படிப்பட்ட சேஷபூதர்களாலே அப்படி சேஷத்துவ ரதி உடையவர்களாக நீ வணங்கப்படுகிறாய். நீ யாரு? சேஷாத்மி இல்லையா பகவத் சேஷத்துவமே வடிவெடுத்தவள் அல்லது சேஷனாகிற திருவனந்தாழ்வானுடைய அபரரூபமானவள். சேஷாத்மிகாத்வம் நிஷேபியத்தை, சேஷாத்மிகையான நீ நிஷேபித்தை வணங்கப்படுகிறாய். யாரால் வணங்கப்படுகிறாய்? சேஷபூதை இல்லையா. சேஷபூதர்கள் யார்? இப்படிப்பட்ட சேஷபூதர்கள் அப்படின்னாக்க பகுமுக போக நிர்முக்தை விசுத்தி மாபன்னை சேஷபூதை சேஷாத்மிகாத்வம் பதாவனி நிஷேபியத்தை. இது ஒரு அர்த்தம். சேஷாத்மிகாத்வம் திருவனந்தாழ்வானாகிற நீ இல்லையா நிஷேபியத்தை வழங்கப்படும். எப்படின்னு கேட்டா இல்லையா திருவனந்தாழ் முன்னால சொன்னதுல திருவனந்தாழ்வானுக்கு சேரும். திருவனந்தாழ்வானுக்கு இல்லையா பகுமுகம்ங்கிறது திருவனந்தாழ்வான் 1000 தலைவுடைய
வாயு 2500 துகங்களா இருந்த பகுமுக 1000 திருமுகங்களை உடையவரான திருவனந்தாள் பகுமுக போக நிர்முக்தை. பகுமுகங்களா இருந்து போக நிர்முக்தைனா போகம் அப்படிங்கிறதுக்கு இல்ல சர்ப்பத்துடைய சரீரம் போகி போக சகரீயசாலினே. போகம்னா சர்ப்பத்துடைய சரீரம். போக நிர்முக்தைன்னு அர்த்தம் இல்ல. அந்த போகம் சரீரமானது சரீரத்தை ஏகதேசமாக சர்மத்தை குறிக்கிறது இல்ல. சர்ம நிர்முக்தா இல்ல. அழுக்கா போன தோலை கேட்டுட்டு அதுல புதுசா பிள்ளைங்க அப்படி ஒரு விசுத்தியமா பண்ணீங்க. திருவனந்தாழ்வான் இல்லையா பகுமுகர், அவர் போக நிர்முக்தர், அவர் விசுத்திமா. விசுத்தினா விசுத்திக சத்து அவ்வளவு வெண்மை நிறம். திருவனந்தாழ்வான் இல்லையா அவ்வளவு வெண்மையான திருவனந்தாழ் பரவ சோபான் சாதியார் சுவாமி திருவனந்தாழ்வான் எப்படி இருப்பாரு? போகும்போது பரவது திருவனந்தாழ்வான் சேவையார இல்ல. ஒவ்வொரு பிரம்மாண்டதா கணக்கற்ற பிரம்மாண்டங்களில் உள்ள திருப்பார்க்கடல்களை எல்லாம் எடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு மடித்து அடுக்கி வைத்தார். அதுல நான் சொல்லியிருந்தேன். அதுல எண்ணற்ற பிரம்மாண்டங்களில் உள்ளதான திருப்பார்க்கடல்களை எல்லாம் எடுத்து மடித்து உண்மையில ஒண்ணு அடுக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் திருவனந்தாழ்வான். அப்படி விசுத்திமா பண்ணி சேஷாத்மிகா பதாவலி. அப்படிப்பட்ட சேஷபூதைகி துவம் நிஷேதி. சேஷாத்மிகி பூத்வா சேஷபூதைகி துவம் நிஷேதியதே. நிர்மோகம் அப்படின்னாலே பாம்பு சட்டையிலிருந்து விடுபடுவது நிர்மோகம் சட்டத்துக்கு அர்த்தமே. விவேகம் விமோகம் இல்ல. நிர்மோக விமோக சப்தங்களுக்கெல்லாம் பாம்பு தோலை உரிக்கிறது அர்த்தம். பகுமுக போக சமேதை நிர்முக்ததையா விசுத்திமா பன்னை சேஷாத்மிகா பதாமணி நிஷேமிய சேஷபூதைஸ்வம் அப்படின்னு சொல்லி இல்ல பாதுகையினுடைய சேஷத்துவத்தையும் பாதுகையினுடைய சேஷ அபரரூபத்துவத்தையும் இந்த 10 ஸ்லோகங்கள்ல இருக்கட்டும். நாளைக்கு ரேகா சப்தத்துக்கு புஷ்பவதி ரேகாபதி ரொம்ப சரி. நாளைக்கு அப்ப ரேகாபதி இதே ராத்திரியே ஒரு 3 to 4 வச்சுட்டு எல்லாரும் ராத்திரி விளையாட்டு இருப்பாங்க. ராத்திரி நாளுக்கு வரவா இது கொடுப்போம். 3 to 4 ராத்திரி நாளை 4 கேப் கொடுத்து 4:30 to 6.